الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருள் கொடைகளை இறைவன் வழங்கியிருக்கிறான். அந்த அருள் கொடைகளில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு ஒரு 3 படித்தரங்களை இறைவன் அமைத்திருக்கிறான். ஆரம்பத்தில் குழந்தை சிறுவன் இந்த ஒரு பருவத்தை இறைவன் வழங்குகிறான். அதற்கு அடுத்தபடியாக இளமை பருவத்தை இறைவன் வழங்குகிறான். அதை ஒரு மனிதன் தாண்டிவிட்டால் முதுமை பருவத்தை இறைவன் அவனுக்கு வழங்குகிறான். இப்படி ஒரு 3 கட்டங்களில் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து மரணிக்க செய்கிறான். இதுல குழந்தை சிறுவன் இந்த பருவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இளமை பருவத்தில் செய்ய முடியாத அளவிற்கான ஒரு சில உடல் திடகாத்திரங்கள் இந்த சிறுமை பருவத்தில் ஒரு மனிதனுக்கு சராசரியாக இருக்கும். ஆனால் அந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும், எப்படி யோசித்து பார்த்து அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பக்குவம் அந்த சிறுமை பருவத்தில் இருக்காது. முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால் அவருடைய அனுபவத்தின் காரணமாக பல்வேறு விதமான ஆலோசனைகள், பல்வேறு விதமான விஷயங்களை அவர் அதிகமாக கற்றிருப்பார். காரணம் அவருடைய வயதினுடைய அந்த அனுபவம். எவ்வளவோ அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அதை உடலால் செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு திராணி தெம்பு அந்த நேரத்தில் அவருடைய உடலில் இருக்காது. ஆக குழந்தை பருவம் என்றால் உடல் ரீதியாக பலம் இருக்கும், மன ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்காது. முதுமை பருவத்தை அடைந்து கொண்டால் மன ரீதியாக சிந்தனை ரீதியாக அனைத்தையும் நம்மால் சிந்திக்க முடியும், ஆனால் உடலால் அதை செய்ய முடியாது. இது இரண்டையும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு பருவமாக, ஒரு அருள் கொடையாக இறைவன் இளமை பருவத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த இளமை பருவத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு இஸ்லாமிய இளைஞன் இளமை பருவத்தை அடைந்து விட்டால் அவன் எந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு இளைஞனும் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு அழகிய முறையில் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பொதுவான இளைஞர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்ப்போமே. சமீபத்தில் ஒரு சில செய்திகள் மக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. என்ன, ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு சினிமா பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவனுக்கு வருகிறது. அந்த சினிமாவை பார்ப்பதற்காக பொருளாதாரத்தை கேட்டு தன்னுடைய தந்தையிடத்தில் செல்கிறான். தந்தை பொருளாதாரத்தை தருவதற்கு மறுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறான், தந்தையை கொலை செய்துவிட்டு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு சினிமாவிற்கு சென்று அவன் சினிமாவை பார்த்து விட்டு வருகிறான். தந்தையை கொன்ற ஒரு வாலிபன் இன்றளவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இப்படியும் ஒரு சில இளைஞர்கள், தந்தை ஒரு பக்கம் ஒரு சில இளைஞர்கள் கொன்று குவித்து வருகிறார்கள், இன்னொரு பக்கம் தாயை கொல்லக்கூடிய வாலிபர்கள். எதற்காக, ஒரு இளைஞன் தன்னுடைய தாயிடத்தில் சென்று மது அருந்துவதற்காக பொருளாதாரத்தை கேட்கிறான். தாய் அதை தருவதற்கு மறுக்கிறார். இறுதியில அவனுடைய தாய், அந்த தாயினுடைய தாய், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரையும் கொலை செய்துவிட்டு மதுவை அருந்துவதற்காக பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு டாஸ்மார்க்கு செல்லக்கூடிய ஒரு அவல நிலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு விஷயமாக அடிமையாகி இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் தடை என்று சொல்லுகிறதோ, எதுவெல்லாம் அசிங்கங்கள், எதுவெல்லாம் ஆபாசங்கள், எதுவெல்லாம் அனாச்சாரங்கள் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் உணர்த்துகிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு வருகிறார்கள். சரி, போதையில ஒரு புறம் இப்படி இளைஞர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள், இன்னொரு புறம் விபச்சாரத்தின் மூலம் இந்த இளைஞர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை ஒன்று சொல்லுகிறது. என்ன, அமெரிக்காவில் திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களில் 100%த்தில் 80% பெண்கள் தன்னுடைய கருப்பை இழந்துவிட்டு தான் திருமணம் செய்கிறார்கள். ஒரு 100 பெண்கள் திருமணம் முடிக்கிறார்கள் என்றால் அதில் 80 பெண்கள் விபச்சாரம் செய்துவிட்டு தான் திருமணம் முடிக்கிறார்கள் என்று அமெரிக்காவினுடைய ஆய்வறிக்கை சொல்லுகிறது. எல்லாத்திலுமே இந்தியா டாப்ல தான் இருக்கும். வறுமையில இந்தியா தான் டாப்பு, அதே நேரத்தில் பொருளாதார பின்னணியில இந்தியா தான் டாப்பு, பாலியல் வன்கொடுமைகள்ல இந்தியா தான் டாப்பு. இப்படி எல்லாத்திலுமே இந்தியா டாப்ல தான் இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அமெரிக்கா முன்னோக்கி செல்லுகிறது, இந்தியா பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவில் 80%, இந்தியாவில் 50%. அமெரிக்காவினுடைய ஆய்வறிக்கை நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப இதுவெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது, இந்த உலகத்தில் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த உலகம் எதையெல்லாம்
ஒரு சூழ்ச்சிகரமாக ஒரு கவர்ச்சியாக காண்பிக்கிறதோ அதை நோக்கி சென்று தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கொலை செய்கிறார்கள். தன்னுடைய குடும்பம் எதை வெறுக்கிறதோ அதை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இஸ்லாத்திற்கு உள்ளே இருப்பவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏராளமான விஷயங்கள் நமக்கு இதை உணர்த்துகிறது. ஒரு கிராமத்திற்கு தனிநபர் தாவாவிற்காக நாம் செல்லுகின்ற பொழுது ஒரு இளைஞனை சந்தித்து நாம் பேசுகிறோம். மதுரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்லூரியில் அவர் படிக்கிறார். 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மாணவர். அந்த மாணவரிடத்தில் நாம் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி இருக்க சொன்னார்கள், திருமறை குர்ஆன் இதைத்தான் போதிக்கிறது. இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவன் பார்க்கக்கூடிய பார்வையே சரியில்லாமல் இருந்தது. ஏதோ அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, அவன் இதுவரைக்கும் வாழ்நாள்ல பார்க்காத ஒரு விஷயத்தை அவனிடத்தில் சொல்லுவதை போன்று அவனுடைய முகம் காட்சியளித்தது. திடீரென்று பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு அவனிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை நாம் கேட்கிறோம். இவ்வளவு நேரம் சொன்னோமே, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்று உங்களுக்கு மத்தியிலே நபிகள் பெருமகனார் அவர்களை பற்றி நாம் பேசினோமே, அந்த நபியினுடைய பெயர் என்னவென்று கேட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் அவனுக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்று தெரியவில்லை. அந்த நிலைமையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பற்று இன்றைக்கு வாழக்கூடிய இளைஞர்களிடத்தில் குறைந்து விட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றை நோக்கி செல்லக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் மார்க்கத்தின் மீது கொண்டுள்ள இந்த பற்று அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள். எப்படி? அவன் வண்டிக்கு பின்னாடி எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு வாசகத்திலேயே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. என்னவா? மை லைஃப் மை ரூல்ஸ். இது என்னுடைய வாழ்க்கை, நான் என்னுடைய வாழ்க்கைக்கு எதை கட்டளையாக நினைக்கிறேனோ, எதை நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதைத்தான் நான் செய்வேன். இஸ்லாமிய இளைஞர்களும் தன்னுடைய வண்டியிற்கு பின்னால் இதை எழுதி வைத்து இருக்கிறார்கள். எதை உணர்த்துகிறது? அல்லாஹ் ஒரு புறம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நிபந்தனைகளை இறைவன் சொல்லி இருக்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் ஏராளமான உபதேசங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்க, அதையெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் தூக்கி எறிந்துவிட்டு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, குர்ஆன் வசனங்கள் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பொன் மொழிகள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கை, நான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் தான் வாழ வேண்டும், எனவே இந்த உலகத்தில் எனக்கென்று நான் ஒரு சில கட்டளைகளை வைத்துக் கொண்டு என்னுடைய மனோ இச்சை எதை சொல்லுகிறதோ, என்னுடைய மனம் எதை செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறதோ அதை நோக்கி நான் செல்லுவேன் என்று இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமிய இளைஞர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, எதையெல்லாம் மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது என்று சொன்னார்களோ அதில் செய்பவர்கள் இஸ்லாமிய இளைஞர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பெருநாள் தினம் நம்முடைய சமுதாயத்தில் வரட்டுமே. இந்த பெருநாள் தினத்தன்று ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருநாள் தினம் வந்து விட்டால் காலையில பெருநாள் தொழுகையை தொழுகுவதோடு சரி, அதனுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஹஜ் பெருநாளாக இருந்தாலும் சரி, நோன்பு பெருநாளாக இருந்தாலும் சரி, இந்த 2 பெருநாட்களின் அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? எந்த ஒரு ஏழையும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியனும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய நோக்கமே. கையில ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம கையில வருதா, அந்த 1000 ரூபாயை வைத்து எத்தனை ஏழைகளுக்கு நாம் உணவை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதுதான் மார்க்கம் நமக்கு பெருநாளாக சொல்லி தருகிறது. ஆனால் இந்த கட்டளைகளை மறந்துவிட்டு, இந்த ஒரு நோக்கத்தை இஸ்லாமியர்கள் மறந்துவிட்டு, பெருநாள் தினம் என்றால் அவனுக்கு எப்படி இருக்கிறது? காலையில பெருநாள் தொழுகையை தொழுகிறானா, தொழுது முடிச்ச உடனே பைக் ரேஸுக்கு கிளம்புறது, பைக் ரேஸ முடிக்கிறான், மத்தியானம் வீட்டுக்கு வரான், பிரியாணியை சாப்பிடுறானா, நேரா ஒரு மாலுக்கு போறது, மாலுக்கு போன உடனே அப்புறம் தியேட்டருக்கு போறது, தியேட்டருடைய அந்த படம் முடிந்த உடனேயே நேரா டாஸ்மாக்கு போறான், மதுவை அறிந்து விட்டு வீட்டுல வந்து படுத்துறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் பெருநாள் தின கொண்டாட்டம் என்று பைக் ரேஸுக்கு போறது, மது அருந்துவது, சினிமாக்களுக்கு செல்வது, மால்களுக்கு செல்வது, தன்னுடைய நேரங்களை வீணான முறையில் செலவழிப்பது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களின் பெருநாள் தின கொண்டாட்டமாக இருந்து வருகிறது. அப்ப அதனுடைய நோக்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஏழைகள் அன்றைக்கு பசித்திருக்க கூடாது, அந்த நோக்கத்தை மறந்தவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நாம் அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரே விஷயம், பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும், இதுதான். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா?
தம்முடைய பிள்ளைகளை அவர்கள் வளர்க்கின்ற பொழுது தன் மீது இருக்கக்கூடிய அச்சத்தை தான் அவர்கள் ஊட்டி வளர்க்கிறார்களே ஒழிய அல்லாஹ்வின் மீது உண்டான ஒரு அச்சத்தை அவர்கள் ஊட்டி வளர்க்கவில்லை. அதனுடைய ஒரு விளைவாகத்தான் அந்த அச்சம் எவ்வளவு நாள் நீடிக்கும்? தன்னுடைய அத்தாவை பார்த்து தன்னுடைய உமாவை பார்த்து அவன் பயப்படுகிறான் என்றால் அந்த அச்சம் எவ்வளவு நாள் நீடிக்கும்? ஒரு 20 வயது, ஒரு 22 வயது, அதை அவன் கடந்து விட்டான் என்றால் அவனுடைய கையில பொருளாதார சுழற்சி வந்துடும். எந்த ஒரு தேவைக்காகவும் தன்னுடைய தந்தையிடத்தில் போய் நிற்க மாட்டான். அந்த ஒரு சூழ்நிலையை அவன் அடைகின்ற பொழுது தந்தையிடத்தில் எதிர்த்து பேசுவான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் நம் முன்னால் வந்து கண்ணீர் வலித்து அழுகிறார்கள். என்ன காரணம்? ஒரு மனிதர் வருகிறார், ஜும்மா பயான் முடிந்த உடனேயே என்ன சொல்கிறார்? நான் வந்து எனக்கு வந்து 3-4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், 4 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. இதை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுதே அவருடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது. சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் தொழுகை விஷயத்தில் அவ்வளவு பெர்ஃபெக்டா நான் இருக்கிறேன், ஒரு தொழுகைக்கு கூட நான் வராம பள்ளிவாசலுக்கு இருக்க மாட்டேன், ஃபஜ்ர் தொழுகையில என்னுடைய வாழ்நாளில் நான் மிக வராமல் இருப்பது மிகவும் குறைவுதான், அந்த அளவிற்கு நான் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பினால் அவர்கள் எழுந்திருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, தொழுக மாட்டேங்கிறாங்க. அதற்கு மீறி நான் அவர்களிடத்தில் வாக்குவாதம் செய்கின்ற பொழுது என்னை அவர்கள் அடிக்க வருகிறார்கள் என்று ஒரு 4 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தந்தை நம் முன்னால் வந்து பேசுகிறார். இதை சொல்லி அழுகிறார். பெற்ற பிள்ளைகள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். நான் தொழுகதான் சொல்றேன், வேற எதையுமே அவன் நான் கேட்கல, அவனை போய் நான் சம்பாரின்னு சொல்லல, பொருளாதாரத்தை கொண்டு வந்து குடுன்னு சொல்லல, குடும்பத்தை நீ நடத்தணும் நான் எதுவுமே சொல்லல, அவனை நான் சொல்லுவது ஐவேளை தொழுகையில கரெக்டாயிடுறான். இந்த விஷயத்திற்காக நான் அவனிடத்தில் வாக்குவாதம் செய்கின்ற பொழுது என்னை அடிக்க வருகிறான் என்று அவர் கண்ணீர் வடித்து அழுகிறார். இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபர்களும் அந்த கண்ணீருக்கு உண்டான பொறுப்புதாரிகள் தான். ஏன், ஒரு தவறை ஒரு வாலிபன் இந்த சமுதாயத்தில் செய்கிறான் என்றால் தனித்து அவன் செய்வது கிடையாது, அது மிகவும் குறைவுதான். ஒரு கூட்டமாக, ஒரு கும்பலாக, ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தை அமைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் தவறு செய்து கொண்டு இருக்கிறார்கள், மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே நேரத்தில் இன்னும் எந்த அளவுக்குனா, ஒரு இஸ்லாத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் தன்னுடைய முகநூலில் மிக நீண்ட ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவர் பறைசாற்றுகிறார். என்ன, அவர் மருத்துவராக இருக்கக்கூடிய அந்த வேளையில திடீரென்று ஒரு 20 வயது 21 வயது நிறைந்த ஒரு இளம் பெண் போதை ஊசி உடம்பில் அதிகமாக ஏற்றியதன் காரணமாக கடுமையான மயக்கத்தில் ஒரு பெண் இருக்கிறாள். அந்த நிலையிலேயே அந்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறாள். அந்த பெண்ணை கொண்டு வருவது அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள். அந்த பெண்ணினுடைய தாயும் தந்தையும் அந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள். மிகவும் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது, சீரியஸாக இருக்கிறது. அந்த பெண்ணை ஐசியூ வார்டிற்கு கொண்டு செல்கிறார்கள், மருத்துவம் கொடுக்கிறார்கள். அடிவயிறை பார்த்தா பயங்கரமா வீங்கி போய் கிடக்கிறது. அந்த அடிவயிற்றில் என்ன வீங்கி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு 1.5 லிட்டர் சிறுநீர் அந்த பெண்ணினுடைய உடம்பில் தேங்கி நிற்கிறது. பல நாட்களாக சிறுநீர் வெளியேறாமல் ஒரு 1.5 லிட்டர் சிறுநீர் அந்த உடம்பில், அந்த பெண்ணினுடைய உடம்பில் தேங்கி நிற்கிறது. ஆபரேஷன் முதல்ல எடுக்கிறாங்க. அதை எடுத்துவிட்டு அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களிடத்தில் சென்று பேசுகிறார்கள். என்ன, உங்களுடைய பெண்ணினுடைய உடம்பை நாங்கள் சோதிச்சோம், நாங்கள் அதை ஆய்வு செய்கின்ற பொழுது போதை ஊசி உடம்புல அதிகமாயிருச்சு, இனிமேல் வந்து இந்த பெண்ணை காப்பாற்றுவது கொஞ்சம் சிரமம் தான், உயிர் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த மருத்துவர் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களிடத்தில் பேசுகிறார்கள். அந்த பெற்றோர்களுடைய முகத்துல எந்த விதமான ஒரு ரியாக்ஷனை அந்த டாக்டர் பார்க்கல. ஒரு பெண், பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் அந்த தான் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய மரணம் குறித்து ஒரு மருத்துவர் சொல்லுகிறார். எந்த விதமான பதட்டமும் அந்த பெற்றோருடைய முகத்தில் பார்க்கவில்லை. டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன உங்களுடைய மகன் சாக போறான்னு சொல்லி சொல்றோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போக போறான்னு சொல்றோம், எந்த விதமான ஒரு தோற்றத்தை முகம் மாற்றத்தையும் உங்கள்கிட்ட நான் பார்க்கலையே. அப்ப அந்த பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய மகள் இந்த உலகத்தில் வாழுவதை விட சாகுவது எவ்வளவோ மேல். கேட்ட உடனே டாக்டர் ஆடி போயிட்டார். ஏங்க இப்படி பேசுறீங்க, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை, நீங்கள் வளர்த்த பிள்ளை, ஏன் இப்படி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று அந்த மருத்துவர் அந்த பெற்றோர்களிடத்தில் கேட்கிறார். அதற்கு பெற்றோர்கள் ஒரு வரலாறை ஒன்றை சொல்லுகிறார்கள். என்ன, மதுரை அண்ணா நகரில் 916 கேடிஎம் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், வெள்ளி கொலுசுகள் வாங்க சிறந்த ஸ்தாபனம் ஜாஸ் ஜுவல்லர்ஸ், அண்ணா நகர், மதுரை. தொடர்புக்கு 7708817584 9952527584. அல்லாஹுவின் ஆலயம் அமைய உதவிடுவீர். இப்பள்ளி கட்டுமான பணிக்கு சுமார் 35 லட்சம் தேவைப்படுகின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் கிளை. பள்ளி கட்டுமான பணிக்கு உதவிடுவீர். எங்க குடும்பத்தில் எனக்கு இது ஒரே ஒரு பொண்ணு தான், எங்களுடைய பெண் இருக்கு, எங்களுடைய பிள்ளை இருக்கு, நாங்கள் அதிகம் செல்லத்தை கொடுத்து நாங்கள் வளர்த்து விட்டோம். ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கவில்லை. நாங்கள் இருவருமே பெரிய பிசினஸ்மேன்,
அதனால நாங்க 2 பேரும் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வீட்டை விட்டு நாங்க போயிருவோம். வீட்டில் எங்களுடைய மகளை வளர்ப்பதற்காக ஒரு பெண்ணை நாங்கள் வீட்டிற்கு வரவழைப்போம். அந்த பெண்ணு தான் எங்களுடைய பிள்ளையை வளர்ப்பாள். அந்த பெண் அவர்களுடைய பிள்ளை ஒரு 15-16 வயதை அடைகின்ற பொழுது அந்த பெண்ணுக்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. 2 பெற்றோர்களும் சேர்ந்து அந்த பெண்ணிற்கென்று ஒரு தனி பேங்க் அக்கௌண்டை ஓபன் செய்து விட்டார்கள். அதை ஓபன் பண்ண உடனே அந்த பெண்ணிற்கு தேவையான பொருளாதாரத்தை அந்த அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டே வராங்க. அந்த பெண் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாளோ அப்போதெல்லாம் அந்த பொருளாதாரத்தை எடுத்து செலவு செய்து கொண்டே இருக்கிறாள். இது பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு பொருளாதாரம் எடுக்கிறாள் என்பது அந்த பெற்றோர்களுக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்துல அந்த பெண் வேறொரு ஆணோடு ஒரு கிளப்பில் இருந்ததாக அந்த பெற்றோர்களுடைய உறவினர்கள் அந்த பெற்றோர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். மகள் மீது இந்த அந்த அளப்பெரிய பாசத்தின் காரணமாக, அந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த பெண்ணினுடைய தாயார் அதை மறுத்து விடுகிறாள். இல்ல, என் பொண்ணு அப்படிப்பட்டவர் கிடையாது, என் பொண்ணா இருக்காது, நீங்க வேற யாராவது பார்த்திருப்பீங்க. அந்த உறவினரும் அதை தட்டி கழித்து விட்டு சென்று விடுகிறார். காலம் செல்லுகிறது. ஒரு கட்டத்தில் அந்த பெண் போதைக்கு அடிமையாகி போதை ஊசியை தன்னுடைய உடம்பில் ஏற்றியவராக தன்னுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்து விடுகிறார். இதை அந்த பெற்றோர்கள் கண்ணுக்கு நேராக பார்த்து விடுகிறார்கள். சரி, மக போதைக்கு அடிமையாகி விட்டார். போதனா சாதாரண போதை கிடையாது. அந்த போதையை உடம்பில் ஏற்றினால் அந்த மருத்துவர் சொல்லுகிறார், அந்த பெண் உடம்பில் ஏற்றிய அந்த போதையை தொடர்ச்சியாக யார் உடம்பில் செலுத்துகிறாரோ அவருடைய மூளை நேரடியாக பாதிக்கப்படும். அதே நேரத்தில் கோமாவிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை கூட அந்த போதையினால் வரும் என்று அந்த மருத்துவர் சொல்லுகிறார். அப்ப அந்த பெற்றோர்கள் அந்த பெண் போதைக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கிறார்கள். அதை பார்த்ததற்கு பின்பாக அக்கௌண்ட்ல பணம் போறதை நிப்பாட்டுறாங்க. இத கடுமையான முறையில அந்த பிள்ளை அந்த பெற்றோர்களிடத்தில் கடுமையான முறையில் சண்டை போட்டு ஒருபடியா மேலும் அந்த பொருளாதாரத்தை வாங்குவதற்கு ஆரம்பிச்சா மதுவிற்கு அடிமையாகி அதற்கு பின்பாக பல ஆண்களோடு தொடர்பில் இருந்து விபச்சாரத்திற்கும் சென்று அந்த பெண் சீரழிந்து இறுதியாக ஒரு கட்டத்தில் அந்த போதை ஊசியை அதிகமாக உடம்பில் ஏற்றி அது மூளையை பாதித்து கோமாவினுடைய நிலைமையில் அந்த பெண் வந்து கிடந்தாள். அப்பொழுதுதான் அந்த பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து வருகிறார்கள். அந்த மருத்துவர் சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு கண்ணீர் மல்க சொல்லுகிறார், இந்த உலகத்துல இப்படிப்பட்ட பெற்றோரை நான் பார்த்தது கிடையாது. ஒரு பெண் ஒரு மகள் இறக்க போகிறாள் என்று அவர்களிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். எந்த விதமான ஒரு முக தாட்சணையும் அவர்கள் காட்டவில்லை. ஒரு சோகமான ஒரு நிகழ்வை அவருடைய முகத்தில் நான் பார்க்கவில்லை. அவ்வளவு சர்வ சாதாரணமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த மருத்துவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒரு நாட்டம் இருக்கிறது. அந்த நாட்டத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணினுடைய உயிரும் சிறிது நேரத்தில் சென்று விடுகிறது. அந்த பெண் இறந்து விட்டாள் என்று அந்த மருத்துவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்துல அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு அவ்வளவு அழகாக உணர்த்துகிறது. இதற்கெல்லாம் ஒரு அடித்தளமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் இவ்வளவு அசிங்கங்களையும் இவ்வளவு ஆபாசங்களையும் பார்த்து இந்த உலகத்தில் வளர்ந்தாலும் கூட இவர்கள் நேரான வழிக்கு வர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அவ்வளவு அழகிய விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறது. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள், சஹாபாக்கள் செய்த ஒரு சில விஷயங்கள், இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய பற்றை நமக்கு நாமே அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. ஒரு சஹாபி தன்னுடைய மகனை அழைத்து பேசுகிறார்கள். என்ன, இந்த மாதிரி நான் போர்ல கலந்துக்க போறேன், உஹது போர் வருகின்றது, இந்த உஹது போர்ல நான் கலந்துக்க போறேன், ஒருவேளை இந்த போரில் நான் இறந்து விட்டால் என் மீது ஒரு சில கடன் சுமை இருக்கிறது, அதை நீ அடைச்சிரு. உனக்கு 9 சகோதரிகள், அதாவது என்னுடைய பிள்ளைகள், உனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், அந்த 9 சகோதரிகளை நீ திருமணம் முடித்து கொடுத்து விடு. தன்னுடைய மகனிடத்தில் பேசுகிறார்கள். அந்த மகன் அனைத்தையும் எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு தந்தையிற்காக ஒரு வாலிபன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்தில் சொல்லுகிறார்கள், உன்னை அறுப்பதை போன்று நான் கனவு கண்டேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள், அந்த நேரத்தில் பொறுமையாளர்கள் இருந்து என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து மார்க்கத்தோடு வளர்ந்த பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அதற்கு அப்படியே நேர் மாற்றமாக எவ்வளவோ குர்ஆனுடைய வரலாறுகளை படித்தாலும் கூட உலக விஷயத்துல எவ்வளவு அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பார்த்து அதில் படிப்பினை பெற்றாலும் கூட இந்த மனம் எதை சொல்லுகிறதோ, இந்த மனோ இச்சை எதை ஏவுகிறதோ அதை நோக்கி செல்லக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பது என்ன? திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள்ல சொல்லுவாரு, என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு பெண்
தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்ததை கூட பெரிதாக கருத மாட்டாள். எப்பொழுது அந்த மனிதன் தான் பெற்றெடுத்த பிள்ளையை பிற மனிதர்கள் இவன் நல்லவன் என்று சொல்லுகின்ற பொழுது அவள் பெற்றெடுத்த அந்த வேதனை கூட இந்த பெண்ணுக்கு பெரிதாக தெரியாது. அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் வாழுகிறான் என்றால் இந்த நேரத்தில் தன்னுடைய தாய் அதிகமாக நினைக்கக்கூடியது என்னவா, இந்த உலகத்துல பெத்துட்டோம், அவன் வாழட்டும், அவன் வாழுகின்ற அந்த தருணத்துல உலகத்துல அவன் நல்லவன் என்று பேர் வாங்குவதுதான் உலகத்தில் சிறந்ததாக அவள் எண்ணுகிறாள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை யதார்த்தத்தையும் இது உணர்த்துகிறது. ஒவ்வொரு தாய்மார்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தாய் யார், நமக்காக அனைத்தையும் தியாகம் செய்தவள். என்றைக்கு நம்மை கருவில் சுமந்தாலோ அன்றையிலிருந்து நாம் ஒரு பருவத்தை அடைகின்ற வரைக்கும் நமக்காக அனைத்தையும் தியாகம் செய்தவள். பிடித்த ஆடை அணிய முடியாமல், பிடித்த உணவை உண்ண முடியாமல், சரியான முறையில் உறக்கத்தை கூட பேண முடியாத அளவிற்கு நமக்காக கஷ்டப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணிற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இளைஞர்களாக, வாலிபர்களாக, உடல் திராகத்தொருத்தர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த தாயிற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு வாலிபர்களும் நம்முடைய உள்ளத்தட்டு தொட்டு சொல்லுவோமே, என்னுடைய தாயிடத்தில் நான் என்னோட தாயோடு இல்ல, கொஞ்சம் தூரமா பிரிஞ்சு இருக்கிறேன், ஒவ்வொரு வேளையும் என்னுடைய தாயிற்கு போனை போட்டு நீங்க சாப்பிட்டீங்களா கேட்கக்கூடிய வாலிபர்கள் எத்தனை நபர்கள்? நம்முடைய பெற்றோர்கள் நம்ம இடத்தில் பொருளாதாரத்தை எதிர்பார்ப்பது கிடையாது, நம்முடைய சொத்து சுகங்களை அவர்கள் எதிர்பார்ப்பது கிடையாது, நம்முடைய பேரும் புகழையும் அவர்கள் எதிர்பார்ப்பது கிடையாது. நம்ம நல்லா இருந்தா போதும், நம்முடைய பிள்ளை நம்மிடத்தில் 4 வார்த்தை பேசினால் போதும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். எத்துணை வாலிபர்கள் தன்னுடைய தாயிடத்தில் மனம் விட்டு பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஊர்ல இருக்கிற எல்லாத்திலையும் பேசுவான், நண்பர்கள் இருந்து, உறவினர்கள் இருந்து, தன்னுடைய சகோதர சகோதரிகள் இருந்து, தந்தை முதற்கொண்டு எல்லாத்திலையும் பேசுவான். தாயிடத்தில் பேசக்கூடிய வாலிபர்கள் மிகவும் குறைவு. அப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இதை எத்தனை வாலிபர்கள் செய்கிறோம்? அதே நேரத்தில் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையாக ஒன்றே ஒன்றுதான், பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய தொடர்பை ஒவ்வொரு வாலிபர்களும் அமைத்துக் கொள்ள வேண்டும். வேற எதுவுமே தேவையில்லை. அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது விட்டு பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள், இளைஞர்களை தவிர யாரையுமே காணோம். அப்ப அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாளை மறுமையில அல்லாஹ் அரிசினுடைய நிலை ஒரு சாராருக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். யாருக்கு? தன்னுடைய இளமை பருவத்தில், வாலிப பருவத்தில் மார்க்கத்தோடு, மார்க்க கல்வியோடு, பள்ளிவாசலோடு எவன் தொடர்பை அமைத்துக் கொள்கிறானோ நாளை நிழலே இல்லாத அந்த சூழ்நிலையில் கூட இறைவன் நமக்கு நிலையை தருவதாக சொல்லுகிறான். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருகிறான். இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், எப்படி திருமணம் பேச ஆரம்பிச்ச உடனே பள்ளிவாசலுக்கு தொழுக வருவான். ஒரு 22, 23 வயசு ஆன உடனே கரெக்டா பள்ளிவாசலுக்கு தொழுக வருவான். திடீர்னு நம்ம என்ன நினைப்போம், சரி தக்குவா தலைக்கு ஏறிடுச்சு போல, அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைச்சிருச்சு போல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இப்படியே ஒரு தொடர்ச்சியா இருக்கணும்னு நினைப்போம். ஒரு மாசம் பள்ளிவாசலுக்கு வந்தவன் 1 மாசம் கழிச்சு பார்த்தா பள்ளிவாசல் ஆபீஸ் உட்காந்துருப்போம். இரடான் விசாரிச்சாதான் தெரியும், என்ஓசி ஃபார்ம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். அதுல இருந்து திருமணம் வரைக்கும் கரெக்டா பள்ளிவாசலுக்கு தொழுக வரவே, திருமணம் முடிச்சதோடு சரி பள்ளிவாசல தவா கூட்டு போயிடுவான். அதற்கு பின்பாக பள்ளிவாசலுக்கு ஆள் வரவே மாட்டான். இன்றைக்கு ஒரு சில இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இது மாதிரியான இளைஞர்கள் ஏராளம். திருமணம் பேசக்கூடிய அந்த நேரத்தில் மட்டும் பள்ளிவாசலுக்கு தொழுக வருவான். திருமணம் முடிஞ்சுச்சா பள்ளிவாசல் இழுத்து மூடிட்டு அதை வீட்டுக்கு போற மாதிரி போயிடுவான். பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய தொடர்பு முழுமையாக அவனுக்கு அறந்து விடுகிறது. இப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அதிகமான நேரங்களில் பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், அம்மாமன் ஹாஃப மகாம் ரப்பிஹி வனஹன் நஃப்ஸா அனில் ஹவா. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் அமைத்துக் கொண்டால் ஒரு சிறப்பு இருப்பதாக தன்னுடைய திருமறையில் இறைவன் சொல்லுகிறான். நாளை மறுமையில எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டு இறைவன் சொல்லுகின்ற அளவிற்கு இறைவன் சொல்லக்கூடியதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்ததை போன்று இந்த உலகத்தில் எவன் வாழுகிறானோ நாளை மறுமையில அல்லாஹ்விற்கு முன்னாடி எந்த பயமும் இல்லாமல் நிற்பான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தான் என்றால் நாளை மறுமையில அல்லாஹ்விற்கு முன்னால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவன் நிற்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் வர வேண்டும். இதை சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுடைய தங்குமிடம் சொர்க்கம்தான். இது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிகமாக மனோ இச்சைகள், மனசு எதை தூண்டும், எந்த நேரத்தில் தூண்டும்,
ஒரு மனிதன் வாலிப பருவத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அதிகமாக அவனுடைய மனோ இச்சைகள் தவறான விஷயத்தில் அவனை நோக்கி இழுக்கும். அந்த நேரத்தில் ஒருவன் தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹ்விற்கு அஞ்சியவனாக இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்தால் நாளை மறுமையில அல்லாஹ்விற்கு முன்னால் தைரியமாக அவன் நிற்பான். அதே நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை தங்குமிடமாக பரிசளிப்பேன் என்று இறைவன் வாக்குறுதி கொடுக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்விற்கு அஞ்சி இறைவன் சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்க அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருநாளைக்கு உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நவநாகரிக ஆடைகள் வாங்கிட மதுரை ஆனந்தத்திற்கு வாருங்கள். கூடல் நகர் பாலம் அருகில் மதுரை மற்றும் பரம்பை ரோடு ஆர்எஸ் மங்கலம். Elite Landmark Construction. தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு உங்களுக்கு பிடித்த டிசைன்களில் உங்கள் கனவு இல்லம் எங்கள் கை வண்ணங்களில். Elite Landmark Construction, 52/1 Mannadi Street, Mannadi, Chennai 1. ஒரு வாரம் வண்டி ஓடிச்சு. நீங்க சொல்ற அந்த மனம் வச்சு அந்த ஒரு வாரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்ன நிலைமை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நிலைமை? மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி விட்டுருங்க. அந்த டாபிக் போனா மகிழ்ச்சி இருந்துச்சா முதல்ல? அதாவது நிறைய இருக்குது பாயிண்ட். மனைவி பக்கத்துல இல்லங்கிற தைரியத்துல என்னவும் பேசலாம். சகர் நிகழ்ச்சி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சு, 2 வருஷம் ஆச்சு. அது சரி. என்ன பார்க்கவா போறா அப்படிங்கிற தைரியத்துல என்னவும் பேசுறது. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, சைக்கிள் வேணும்னு வாப்பாட்ட கேட்டப்ப நொங்க ரெடி பண்ணி சைக்கிளை கொடுத்தாரு. நொங்கு வண்டியை ஓட்டின பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வாப்பாவை உட்கார வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கிறான். கேட்டவுடனே கியர் சைக்கிள் கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்த வாப்பாவெல்லாம் வாங்கிட்டு ஏத்த வரானா இல்லையா? பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையான உறவு பொறுத்த வரைக்கும் வெறுமனே பொருளாதார சார்ந்தது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாத எத்தனையோ குடும்பங்கள்ல கூட அந்த எதிர்பார்ப்பு, பையனோட எதிர்பார்ப்பு தந்தையிட்ட கிடைக்குது. தந்தை என்னோட நேரம் செலவு பண்ணணும், என்னுடைய பிரச்சனை என்னுடைய தந்தை காது கொடுத்து கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. டிஎன்டிஜேவின் மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதே தலைப்பை நீங்க ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி நடத்திருந்தீங்கன்னா எதிரணியில இருக்கிற 21 பேரும், சிறப்பு அழைப்பாளராக இருக்காங்க 2 பேரும், நீங்களுமே சரி எங்களோட அமர்ந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம எந்த டயத்துல இருந்தோம்? அது கொரோனா டயத்துல இருந்தோம். கொரோனா டயத்துல இருந்தீங்க, அந்த பேண்டமிக் டயத்துல. சரி, நிறைய பேர் மறந்துட்டாங்க. மார்ச் மாசம் நம்மளுக்கு வந்து அது அந்த தடையை போட்டப்ப ஒரு வாரம் வண்டி ஓடிச்சு. உலகமே மறக்க கூடாத ஒரு சம்பவம். ஒரு வாரம் வண்டி ஓடிச்சு. நீங்க சொல்ற அந்த மனம் வச்சு அந்த ஒரு வாரம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்ன நிலைமை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன நிலைமை? மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி விட்டுருங்க. அந்த டாபிக் போனா மகிழ்ச்சி இருந்துச்சா முதல்ல? கையில காசு இருந்தாதான் நம்ம உணவே வாங்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அந்த நேரத்தில் பொருளாதாரத்தை எத்தனை பேர் அவங்க உணர்ந்துருப்பாங்க? பொருளாதாரம் சேர்த்து வச்சிருந்தா, நம்ம பொருளாதாரத்தை சேர்த்து வைக்காதனால ஒரு வாரம் வண்டி ஓடிச்சு, அதுக்கப்புறம் இல்லையே அப்படின்றத ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது விஷயத்துக்கு வருவோம். டாபிக்குள்ள வந்து இந்த பெற்றோர்களுக்குள்ள டாபிக். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் அதுல தானே இருந்தீங்க. சரி, இப்போ வந்து பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், ஐஐடியில் சேரணும் அப்படின்னு என்ன இருக்கு, நினைப்பு இருக்கு. ஆனால் பல பேருக்கு நினைப்பு தான் பொழப்பை கெடுக்குது. ஏன்னா நினைப்பு மட்டும் இருந்தால் போதுமா? ஐஐடியில் படிக்க வைக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசம் அந்த மாதிரி மாநிலத்தை எடுத்திங்கன்னா அதிகப்படியாக ஐஐடியில் படிக்கிறாங்க. காரணம் என்ன? 7ஆம் வகுப்புலேருந்தே அவங்களுக்கு வந்து அதுக்குள்ள பயிற்சியை கொடுக்குறாங்க. பயிற்சினா ஒரு சென்டரில் சேர்ப்பாங்க. அதுக்கு என்ன தேவைப்படும்? நம்மளும் பிள்ளைங்களை சேர்க்கணும்னா 7ஆவதுலேருந்தே சேர்க்கணும்னா அதுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக தேவைப்படும். காசு வேணும்ல? காசு வேணும். வெறும் மனசு மட்டும் இருக்கு, என் பையன் ஐஐடி படிக்கணும் பாய், மனசு மட்டும் இருக்கு, +2 முடிச்சிட்டாப்ல, ஐஐடிக்குள்ள போயிட முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு நம்மளுக்கு பொருளாதாரம் வேணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சில சம்பவங்களை பார்க்குறோம். அதாவது வந்து இந்த கொரோனா பேண்டமிக் டயத்தில் நல்ல பொருளாதாரம் உள்ளவங்க அவங்கள பார்த்து பொருளாதாரம் இல்லாதவங்க அவங்க அதை மனமே மட்டும் போதுன்றாங்களே, அதில் சில பேர், எல்லாருமே சொல்லலை, எவ்வளோ வீடு வாங்குறான், கடை வாங்குறான், காசுனா அலையிறான், ஆசை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பேண்டமிக் டயத்தில் அவரே உதவும் போது, அந்த சைடில் வந்து உதவும் போது ஓகே காசு வந்தால் ஓகே அப்படின்றாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன நினைக்கும்? மேய்க்கிறது எருமை, அதில் பெருமையா அப்படின்ற மாதிரி நினைக்குமா நினைக்காதா? சரி, அப்படி நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா, மனமும் இருக்கணும், ஆனால் வந்து பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து போயிடக்கூடாது. அதுதான் உண்மையிலே அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். நல்ல பாயிண்டாக சொல்கிறாங்க. அதாவது பொருளாதாரம் வந்து தேவை. என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலையை சொல்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய மனம் படைத்தவர்களுடைய வீடுகளை எல்லாம்
நிலைகள் எப்படி ரொம்ப கஷ்டமான நிலைகளில் மாறிட்டாங்க. செலவு பண்ணி பார்த்தேன், காசு செலவு பண்ணிவிட்டு காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது, மனம் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் வேல்யூ பண்ணிக்கிட்டே இருக்கும், உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ பணமும் தேவை மனமும் தேவை அப்படிங்கிற நிலையில் நம்ம மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களே சில நேரம் யோசிக்கிறாங்க, பொருளாதாரம் நமக்கும் தேவைதானையாக இருக்குது இல்லையா, அப்படி இல்லையா? மோசின் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எதிரணியினுடைய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய அணியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பேசக்கூடிய பேச்செல்லாம் வானத்துக்கு மேலே உள்ளதே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான். நாம் என்ன எல்லாருக்கும் கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், நடைமுறையில் இப்போ இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கு எந்த விதமான ஒரு குறைவும் கிடையாது. இன்றைக்கு இருக்கிறதுக்கு பொருளாதாரம் எல்லாருக்கிட்டையுமே அத்தியாவசிய தேவைக்கு இருக்குது. அபரிமிதமாக அப்படின்றது ஒரு பக்கம் இல்லாட்டால கூட அத்தியாவசிய தேவைக்கு பொருளாதாரம் இருக்கதான் செய்யுது. ஆனால் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருந்து அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி இப்போது இருக்குதா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இப்ப எந்த குடும்பத்திலுமே கிடையாது. எப்படி நாம இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மேலை நாடுகளில் இப்ப இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு வார கடைசி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சில இடங்களை தேடி போறாங்க. அவங்களுக்கு உள்ளத்துல அந்த நிம்மதி இல்லை, அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு இடத்த தேடி வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமா சுற்றி நின்றுட்டு ஹஹா நீங்கள் சிரிங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க சிரிப்பு தெரப்பி நீங்கள் வந்து பண்ணுங்க. குடும்பத்தில் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல, அவன் எங்கே தேடி போகிறான் அப்படி சொன்னால் அங்கே தேடி, ஆனால் அங்கேயாவது நிம்மதி கிடைக்குதான்னு நிச்சயமாக கிடையாது. இப்படி நாம எடுத்துக்கணும். அங்கே இன்னும் என்ன சொல்றேன்னு சொன்னா, மேலை நாடுகளில் இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்ன அப்படி சொன்னா, போய் உட்கார்ந்துக்கிட்டு நீர்நிலைகளை தூண்டில் போடுறாங்க. தூண்டில் போட்டு அந்த மன நிம்மதி அங்கே போய் தேடிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் இருந்தாலும் கூட அவனுக்கு அவனுடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கல, அந்த சந்தோஷம் கிடைக்கல. நம்முடைய நாட்டில் இப்போ எடுத்துக்கிட்டாலும் கூட கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டுகள் இருக்கும், நீதிமன்றங்கள். எப்படி அப்படின்னு சொன்னா கிரிமினல் கோர்ட்டு, சிவில் கோர்ட்டுன்னு இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதுசா ஒரு கோர்ட்டை உருவாக்கி ஃபேமிலி கோர்ட்டு கொண்டு வந்துக்கிறாங்க, குடும்ப நீதிமன்றங்கள். இப்ப நம்ம சமுதாயத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா சரியத்தை நோக்கி நிறைய விஷயங்கள் வருது இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அந்த புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால. புரிந்துணர்வு வந்து ரொம்ப முக்கியம். அந்த புரியக்கூடிய அந்த உள்ளம் தெளிவா என்னுடைய கணவனால இதுதான் முடியும், அவனுடைய நிலை இதுதான், என்னுடைய மனைவியோட நிலை இதுதான், என்னுடைய தந்தையோட நிலை இதுதான் என்று அவங்களுக்குள்ள அந்த புரிந்துணர்வு இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு சந்தோஷத்துக்கு நிரந்தரமான வழிவகை கொடுக்கும். பொருளாதாரம் என்பது குடும்ப சந்தோஷத்துக்கு தற்காலிக ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தாலும் கூட நிரந்தரமான அந்த அந்த சந்தோஷம் எப்ப கிடைக்குன்னு சொன்னா அந்த உள்ளத்திற்கு இருக்குது பாத்தீங்களா, அந்த புரிந்துணர்வு தான். இதை இன்னும் நம்ம எப்படி விளங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சந்தோஷம், பெற்றோர் பிள்ளைகள் இவங்களுக்கு மத்தியில உறவு முறைகள் இருக்கு இல்லையா. ஆமா, அதுல வந்து என்ன ஆகுதுன்னா பொருளாதாரம் ஒரு பக்கம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. பிள்ளை அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய மனம் வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு பெற்றோரை வந்து பிள்ளை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அங்க புரிந்து கொள்ளக்கூடிய மனம் தேவைப்படுது இல்லை. அதுல எப்படி பாக்குறீங்க? தொகுப்பாளர் அவர்களே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தகப்பன் அது இருக்காங்க இல்லையா, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையான உறவு பொறுத்த வரைக்கும் வெறுமனே பொருளாதார சார்ந்தது மட்டும் கிடையாது. இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாத எத்தனையோ குடும்பங்கள்ல கூட அந்த எதிர்பார்ப்பு, பையனோட எதிர்பார்ப்பு தந்தையிட்ட கிடைக்குது. தந்தை என்னோட நேரம் செலவு பண்ணணும், என்னுடைய பிரச்சனையை என்னுடைய தந்தை காது கொடுத்து கேட்கணும், அந்த ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு அதுதான். அந்த நிம்மதி எப்ப கிடைக்கும் அப்படி சொன்னா, என்னோட உறவாடக்கூடிய ஒரு உறவு என்னுடைய தந்தை, நான் பிரச்சனையை வந்து சொல்லக்கூடிய ஒரு இடமாக என்னுடைய குடும்பம் இருக்கணும்னு சொல்லிட்டு விளங்குறாங்க. நாம ஹதீஸ்ல இருந்து ஒரு வரலாற்றுல இருந்து நம்ம அழகான முறையில் புரிஞ்சுக்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை யாருன்னு சொன்னா அப்துல் ரலியல்லாஹு. அவங்க உஹது போர்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, நான் இந்த உஹது போர்க்களத்துல நான் ஷஹீத் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் என்னுடைய உயிரை இந்த இஸ்லாத்தினுடைய பார்வையில விடணும்னு நினைக்கிறேன். ஆனால்
உனக்கு பின்பு நான் 9 சகோதரிகளை நான் வச்சிருக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னு சொன்னா என்னோட இறப்பிற்கு பிறகு அவர்களை அழகான முறையில் வளர்த்து நீங்க கரை சேர்க்கணும் என்று சொல்லிட்டு போறாங்க. இந்த சம்பவத்தை ஜாபிர் ரஹ்மான் எப்ப நினைவுபடுத்துறாங்கன்னு சொன்னா, ரொம்ப காலம் கழித்து ஜாபிர் ரஹ்மான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரோட ஒரு போர்க்களம் முடிஞ்சு பயணப்பட்டு வர்றாங்க. வரக்கூடிய அந்த சூழ்நிலையில ஜாபிர் ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த ஒட்டகம் என்ன பண்ண சண்டித்தனம் பண்ணுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, ஜாபிர் ஏன் உங்களுக்கு ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுதா என்று கேட்கும்போது அதை உசுப்பி விடுறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அந்த சூழ்நிலையில வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க, நீங்க வந்து உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கும்போது நான் திருமணம் முடிஞ்சிருச்சு யார சொல்லலாம். நீங்க யாரை திருமணம் பண்ணீங்க, கன்னி பெண்ணையா கன்னி கலந்த பெண்ணையான்னு கேட்கும்போது அந்த சம்பவத்தை சுட்டி காட்டி சொல்றாங்க. அதாவது நல்ல கரெக்டா சொல்றாங்க. அதாவது பெற்றோர் பிள்ளைகள் அவங்க வந்து இப்போ ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் பெற்றோர் இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கும். 2 பேருக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்புகளும் அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு முடிஞ்ச பிறகு மகிழ்ச்சி தானே அதுக்கு. ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். எல்லா குடும்பத்திலையும் அதான் ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சி வந்து வரணும்னு சொன்னால், சந்தோஷம் வரணும்னு சொன்னால் அங்கே புரிந்துணர்வு ரொம்ப முக்கியம். அது புரிந்துணர்வு மட்டும் இல்லை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன வசியத்தை செஞ்சுட்டு போகிறோம், எந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியமான ஒரு விஷயம்தான். அது சம்பந்தமான அந்த ஹதீஸை சொல்லி தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தை நீ எவ்வாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு விஷயத்தை அழகான முறையில் சொன்னாங்க. அடுத்து யாரு? அதாவது பெற்றோர் பிள்ளைகள் இவர்களுக்குடைய அந்த விஷயங்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நிறைய இருக்குது பாயிண்ட். மனைவி பக்கத்துல இல்லைங்கிற தைரியத்துல என்னவும் பேசலாம். சக நிகழ்ச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சு, 2 வருஷம் ஆச்சு. என்ன பார்க்கவா போறா அப்படிங்கிற தைரியத்துல என்னவும் பேசுறது. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, என் மனைவிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், என் மாமியாருக்கு எடுத்து கொடுப்பேன், என் மாமனாருக்கு எடுத்து கொடுக்குறேன். சிறப்பு அழைப்பாளர் சொன்னாரு பாருங்க, என் மனைவியை கூட்டு போவேன், 3000 செலவு கட்டா எடுத்து கொடுப்பேன், நீங்க 3 லட்சம் கேட்கும்போது வாயம் கொடுங்கிறாரு, பேசுறாதீங்க 3 லட்சம் சொல்லிடாதீங்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கேட்கிறாரு, ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசத்தை பாருங்களேன், ஒரு மனைவியினுடைய மனநிலையை பாருங்க, திருப்திப்படுத்த முடியுமா மனைவிய? ஒரு ஆண்கிட்ட ஒரு ஆம்பளை பிள்ளைட்ட ஆசிரியர் கேட்கிறாரு, எப்பா உனக்கு பெருசான என்ன அவன்ட்டு கேட்கிறாரு. அவன் சொல்றான் பாருங்க, 25,000 ரூபா சம்பளம் வாங்குற எங்க வாப்பாவை கூட 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன், கார் வாங்குவேன், பைக் வாங்குவேன், பில்டிங் கட்டுவேன், 8 பில்டிங் 9 பில்டிங் 4 கிராஃப்ட் அடிக்கிட்டே போறான். ஆசிரியர் நிப்பாட்டுங்கிறாரு, மைக்க பொம்பளை பிள்ளை விட்டுக்குறா அப்படிங்கிறாரு. அந்த பொம்பளை பிள்ளை வாங்கி மைக்க வச்சுட்டு இருக்கும்போது ஆசிரியர் கேட்கிறாரு, நீ என்னம்மா ஆக போற அப்படின்னு கேட்டா, இந்த இப்ப சொன்னாம்ல அவனோட மனைவி அவனை தான் ஆசைப்படுறாங்க. நீங்க மனைவியை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி முடியுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா இல்லையா, எப்ப மனைவி நாங்க ஏன் ரசூலுல்லாஹ் அதிகமா நரகத்துல இருக்கணும்னு கேட்கும்போது, கணவனை நன்றி கட்டத்தனமா பாக்குறீங்களாமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஐபோன் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க, என்னத்த ஐபோனு அப்படின்னு வாங்க, எல்இடி டிவி வாங்கிட்டு போய் கொடுப்பீங்க, என்னத்த எல்இடி. நீங்க பாசம் காட்டாத வரைக்கும் மனைவி உள்ளத்துல பணம் பாசத்தை காட்டாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களா? இப்போ வரைக்கும் அடிக்கிட்டு போறதா அதெல்லாம். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, என் புள்ள சைக்கிள் கேட்டா நான் கியர் சைக்கிள் வாங்கி கொடுப்பேங்கிறாரு. ஒன்னு புரிஞ்சுக்குங்க, இது கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழக மக்களுக்கும் புரியும். ஆரம்பத்துல 80களில் 90களில் சைக்கிள் வேணும்னு வாப்பாட்ட கேட்டப்ப நொங்க ரெடி பண்ணி சைக்கிளை கொடுத்தாரு. நொங்கு வண்டியை ஓட்டின பிள்ளையெல்லாம் இன்னைக்கு வாப்பாவை உட்கார வச்சு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கிறான். கேட்டவுடனே கியர் சைக்கிள் கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்த வாப்பாவெல்லாம் வாங்கிட்டு ஏத்த வரானா இல்லையா, சும்மா விட்டுறானா? தமிழகத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க, தலை படத்துக்கு தளபதி படத்துக்கு டிக்கெட் கொடுக்கல, வாப்பாவை குத்திவிட்டு என்ன கொடுக்க மாட்டேங்கிற, கியர் சைக்கிள் வாங்கி கொடுத்த, கியர் சைக்கிள் வாங்கி கொடுத்த, கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்த, தலை படத்துக்கு டிக்கெட் கொடுக்கான்னு கேட்கறான். குடுக்கலையா குத்துவாங்கிறான். நீங்கள் வளர்க்கிற பிள்ளைகள் பணத்தை காட்டி வளர்த்தா பணம் தான் இருப்பான், மனம் வருமா? நாளைக்கு பெத்தவங்களை பார்க்கணுங்கிற எண்ணம் வருமா? யோசிச்சு பாருங்க. அதனால தான் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதிமிக்க ஆட்சியாளர். உமர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நீதின்னு கேட்டா, உங்களிடத்துல ஒரு கண்ணில் ரத்தம் வழிந்து கொண்டு ஒருவன் வருகிறான். உமர் சொன்னார், அவனுக்கு நீதி வழங்காதே, அவன் எதிரி வருகிற வரை நீதியை தாமதப்படுத்து. ஏன் தெரியுமா? அவன் எதிரி 2 கண்ணில் குத்துப்பட்டிருக்கலாம் அப்படின்னாங்க உமர். யோசிச்சு பாருங்க. அந்த உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என் மகன் அப்துல்லா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்கிட்ட ஒரு மரத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மரம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லலை. அப்போ உமர்கிட்ட வீட்டுக்கு வந்தோடனே அவருடைய மகன் சொல்றாங்க,
எனக்கு தெரியும் வாப்பா நான் சொல்லலைங்கிறாரு. அப்போ உமர் சொன்ன வாசகம் புரியும்ல எல்லாருக்குமே, பயான் பண்ற தாயிகளுக்கு புரியும், கேட்ட பேச்சாளர்களுக்கு புரியும். என்ன சொன்னாங்க? வாப்பா நீ அந்த பதிலை சொல்லியிருந்தா எனக்கு பொண்ணு கிடைக்கிறத விட, பொருள் கிடைக்கிறத விட, செல்வம் கிடைக்கிறத விட என் புள்ள 10 பேருக்கு நின்று சத்தியத்தை சொன்னா அப்படிங்கிற பெருமை போதும்டான்னு சொன்னாரா இல்லையா? அந்த மாதிரி புள்ளைய உண்டாக்குறதுக்கு அது மாதிரி ஒரு பிள்ளைக்கு வாப்பாவுடைய கஷ்டத்தை சொல்லி வளங்க. இப்படிதான் உன் வாப்பா கஷ்டப்பட்டான்னு சொல்லி வளங்க. நீங்க எடுத்தவொடனே கியர் சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு கஷ்டம் எங்க தெரிய போகுது அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து பிள்ளையினுடைய வருங்காலத்துக்கும் குடும்பத்தினுடைய வெற்றிக்கும் காரணம் நாம வைத்து கொடுக்கிற நல்ல மனம் தான் என்பதையும் நம்ம மீண்டும் படிச்சு. பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படணும், அவங்க பொருளாதாரத்தை வந்து காட்டி காட்டி வளர்த்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய நிலை உச்சத்துக்கட்டமே எப்படி போயிருதுன்னா ரொம்ப மோசமா போயிருந்தாங்க. படம் சினிமா இது மாதிரி போயிருந்தாங்க. பள்ளிக்கூடத்துல கூட இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலையை சொல்றாரு. பொதுவாக சமூகத்தில் நிலை எப்படி இருக்குன்னா பள்ளிக்கூடத்தில் கூட மாணவர்கள் வந்து எப்படி அவங்களுடைய எண்ணத்தை சொல்றாங்க, மாணவிகள் எப்படி சொல்றாங்க, எல்லாருடைய சிந்தனையும் கெட்டு போய் கிடக்குது அப்படிங்கிறத அவருடைய அந்த தன்மையில சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மனசு பிள்ளைங்களை வந்து நல்ல தன்மை உடையவர்களாக ஆக்கணும்னா புரிந்து கொள்ளக்கூடிய மனங்களை பிள்ளைங்களை உருவாக்கணும். ஏப்பா நீ வந்து காசு பணம்லாம் ஒன்றும் பெரிய முக்கியம் கிடையாது, சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த பணம் என்பது வந்து நம்மளை ஆண்டு விடக்கூடாது, அதனால ஏராளமான விளைவுகளை ஏற்படுத்திடும், அதற்கு அடிமையாயிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லி வளர்த்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன பிரேக். இப்போ தாய் தகப்பன் இன்னைக்கு முதியோர்கள் எதுக்காக வந்திருக்கு? தாய் தகப்பன் கவனிக்காம ஏன் கவனிக்கல? பொருளாதாரம் இருந்து கவனிக்கலையா? மனம் இல்லாம கவனிக்கலையா? மனம் இல்லாம ரிசல்ட் வந்து போச்சே. கொண்டு பெண்கள் வந்து அப்படி ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. சும்மா இல்ல இல்ல இங்க இருக்கக்கூடிய இல்ல மறுப்பீங்களா நீங்க? இதை யாராவது மறுக்க போறீங்களா? எல்லாரும் ஏத்துக்கிட்டு நீங்க கொடுக்கறத ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. கேமரா கொஞ்சம் எல்லாரும் முகத்தையும் க்ளோஸ் அப்ல காட்டுங்க. க்ளோஸ் அப்ல காட்டுங்க. இப்போ டாபிக் வந்துரும். கொரோனா சொன்னா என்ன இது இப்ப இவ்வளவு நேரம் பேசுறது என்னது? உண்மையான மகிழ்ச்சி எதுன்னு கேட்டா பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது பக்கத்துல இருந்து அவளோட ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிறது ஒரு கணவனுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனா அந்த விஷயத்தை வந்து எந்த கணவனும் வெளிநாட்டு கணவன்கள் வீடு கட்ட சொல்லி ரசூலா சொன்னாங்களா எங்கேயாவது? நீங்க வீடை கட்டுங்க, ஒரு அதிச புடிச்சுக்கிறாங்க. வீடை கட்டினா நீங்க வந்து மத்தவங்களுக்கு விருந்து வைங்கன்னு சொன்னாங்க. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் கோர் கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாஅத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஹிலால் கிளை கத்தர் மண்டலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மக்களிடையே பல்வேறு மார்க்க மற்றும் சமூக பணிகளை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். பேரிடர் கால உதவிகள், வாழ்வுரிமை போராட்டங்கள், மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக வழிகாட்டக்கூடிய என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கிற கல்வி கருத்தரங்கு நிகழ்ச்சிகள், அடக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள், இரத்த தான முகாம்கள், இலவச ஆம்புலன்ஸ் சேவைகள், மரம் நடுதல் போன்ற மனிதநேய சேவைகள், இது அல்லாமல் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விதத்திலான பொதுக்கூட்டங்கள், விவாதங்கள், மாநாடுகள் என்று பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம். இதில் தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் மிக முக்கியமான ஒன்று சென்னை மீஞ்சூர் பகுதியில் அமைந்திருக்கிற அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றோரை முதியோர்களை சரியான முறையில் பராமரிக்கணும், அவங்க மனது நோகும்படியாக கூடி நம்முடைய பேச்சோ செயலோ அமைந்து விடக்கூடாது என்று மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்ம சமூகத்தில் உள்ள சிலர் தங்களுடைய பெற்றோர்களை அவங்களுடைய முதிய பருவத்தில் சரியான முறையில் கவனிக்காமல் விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதரவற்ற முதியோர்களை கண்டறிந்து அல்லது பிள்ளைகளால் பராமரிக்க இயலாத நிலையில் இருக்கிற முதியோர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று எல்லா விதமான சேவைகளையும் இலவசமாக செய்து கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் சென்னை மீஞ்சூரில் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லத்தை நம்முடைய ஜமாத் நடத்தி வருகிறது. இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உணவு, நல்ல தரமான உடை, சுகாதாரமான இருப்பிடம், சுத்தமான குடிநீர் என்று எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறோம். முதியவர்கள் என்று வரும்போது அந்த பருவத்தில் உடல் ரீதியாக சில உபாதைகள், நோய்கள் அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு பிபி இருக்கும், சிலருக்கு சுகர் இருக்கும், சிலருக்கு கைவலி கால்வலி போன்ற உடல் நோய்கள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை கண்டறிந்து அதற்கென்று மருத்துவ சிகிச்சைகளை நாம் செஞ்சு கொடுக்குறோம். மருந்து மாத்திரைகள், அவங்க உடல் நலனில் கவனத்தை கொண்டு அவ்வப்போது அவர்களுக்கு தேவைப்படுகிற சத்துணவு பானங்கள், சத்து மாத்திரைகள் அதையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம். செவிலியர்களை கொண்டு அவங்களுடைய உடல் நலனை அவ்வப்போது பரிசோதிக்கிறோம். சிறப்பு மருத்துவர்களை கொண்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகளையும் நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கென்றே
ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நல்ல வசதியோடு கூடிய ஆம்புலன்ஸையும் நாம் வச்சுருக்கிறோம். இப்படி அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கு தேவையான சேவைகள் அனைத்தையுமே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் முதியவர்களாக இருந்தாலும் அவங்களும் மன ரீதியாக குழந்தைகள் தான். சில நேரத்தில் மாலை நேரங்களில் சின்ன சின்ன விளையாட்டுகள் அவங்க விளையாடுவாங்க. செஸ் விளையாடுவாங்க, கேரம் போர்டு விளையாடுவாங்க. அது போன்ற விளையாட்டில் ஆர்வமுள்ள முதியவர்களுக்கு அந்த விளையாட்டு பொருட்களையும் நாம காலையில பேப்பர் படிப்பதற்குரிய ஏற்பாடுகள் அதையும் நாம அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறோம். நல்ல விசாலமான அறையில் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடுவதற்கென்ற ஆண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் பெண்கள் தனியாக அமர்ந்து சாப்பிடுவதற்கும் நல்ல வசதியான டைனிங் டேபிள் ஏற்பாடையும் நாம் பண்ணியிருக்கிறோம். அந்த முதிய பருவத்தில் சத்தியத்தை அவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய மார்க்க ரீதியிலான உபதேசங்கள்லாம் அவங்கள சென்றடையணும் என்கிற காரணத்துக்காக தொலைக்காட்சியின் மூலமாக அவ்வப்போது அவங்களுக்கு மார்க்க அறிவுரைகள், சிறப்பு உரைகள் அவங்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அவங்க மார்க்க ரீதியாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குரிய ஏற்பாட்டையும் நாம் பண்ணுறோம். இப்படி முதியோர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் நாம் இலவசமாக தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றால் அதற்கு மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படை. நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகளை கொண்டு தான் இந்த பணிகளை தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா இரஹமுல்லாஹு மன் லா இரஹமுன் நாஸ். மக்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்னார்கள். ஆகவே நம்முடைய இரக்கம் காட்ட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த முதியோர்களுக்கு நம்முடைய மனிதநேய பணிகளின் மூலமாக, சேவைகளின் மூலமாக அவங்கள நாம் அரவணைக்கணும், ஆதரவு கொடுக்கணும். நம்மால் என்ற பங்களிப்புகளை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் வலியுறுத்துகிறான், வாக்குறுதி அளிக்கிறான், எம் ஹக்குல்லாஹு ரிபா ஒய்யுருபி சதகாத். அல்லாஹ் வட்டியை அளிக்கிறான், தான தர்மங்களை பன்மடங்காக பெருக்குகிறான். இது போன்ற பணிகளுக்காக நாம் கொடுக்குற தான தர்மங்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு வளர்த்து பன்மடங்காக பெரிதாக்கி தருகிறான் என்பதை ரசூல்லா நமக்கு சொன்னாங்க. உங்களில் ஒருவர் தம்முடைய குதிரை குட்டியை எப்படி வளர்ப்பாரோ அதுபோல் அல்லாஹ் தான தர்மங்களை வளர்க்குறான் அப்படின்னாங்க. ஆகவே நாம் இந்த உலகத்தில் இது போன்ற மனிதநேய பணிகளுக்காக செலவிடக்கூடிய பொருளாதார பங்களிப்புகள், தான தர்மங்கள் எதுவுமே வீணல்ல. நம்முடைய மறுமைக்கான சேமிப்பு. இந்த மனிதநேய பணிகளுக்காக, நல்லற பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இப்ப லஞ்சம் வாங்குறது எதனால ஜி? லஞ்சம் எது? ஆசை தான். ஆசை, பணம் 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 வாங்குறான், வட்டி. அதுக்கு பின்னாடி ஆசை இருக்குது. யாருக்காக? யாருக்காக? குடும்பத்துக்காக கூட இருக்கலாம். வட்டி வட்டி வந்து அதுவும் ஆசை தானே. கொலையும் ஆசை தானே. ஒரு பழிபறி கொள்ளை, அதுவும் வந்து கடைசியில் ஆசையில் அவனுக்காகவா? அவனுக்காக சில இது செய்வான், அடுத்தவனுக்காக சில இது செய்வான். அடுத்தவங்களுக்கு செய்யறது அதிகம். இன்னைக்கு தௌஹீத்வாதியா இருக்கிற எல்லாருமே நான் கேட்கிறேன், எதுக்காக தௌஹீத் உள்ள வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? பணம் வரும்னு வந்தீங்களா, இல்ல மன திருப்தி வரும்னு வந்தீங்களா? மனம் தான். மனதை வந்து சாந்தப்படுத்துவது தௌஹீத். மன திருப்திக்காக வந்திருக்கீங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம், எங்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு, இருக்குதுன்னு வச்சுங்களேன். என்னுடைய மனைவி வந்து 3வது பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கேன். சரி, எல்லா வசதியும் உண்டு, அவங்க ஃபேமிலி சொல்ல செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உண்டுச்சு. அப்ப நான் தௌஹீதுல இல்ல. 2009 நடந்த சம்பவம் தௌஹீதுல இல்ல, யாரையும் எனக்கு தெரியாது. ஆஸ்பத்திரியில் நிக்கிறேன், டாக்டர் வந்து சொல்றாங்க உன்னுடைய மனைவி இறந்துருவாங்க, 2 மேஜர் ஆபரேஷன் நடந்துருச்சு, ஒரு மைனர் ஆபரேஷன், பிளட் நிக்கல, அதிகமான ரத்தம் தேவை, எங்க போய் வாங்குறது எனக்கு தெரியாது. நான் வெளிநாட்டுல இருந்து வந்த புதுசு எங்க போய் வாங்கணும், யார் சப்போர்ட் ஒன்றும் தெரியாது. என்னுடைய உறவினர் ஒருத்தர் தௌஹீத்வாதியா இருக்கிறான், அவன் வந்து கூட நின்று சொன்ன மாத்திரத்தில் 40 சகோதரர் வந்து நின்னாங்களே, பணத்துக்காக வந்து நின்னாங்களா, மனத்துக்காக வந்து நின்னாங்களா? கண்டிப்பா மனசு தான். அதுக்கு 20 யூனிட் பிளட், 5 யூனிட் எல்லோ பிளட், அது மிக்ஸ் ஆகுறது. எங்க மனைவி உடம்புல ஓடுறது அவங்களுடைய சொந்த ரத்தம் இல்லை, எல்லோருமே அந்நிய ரத்தம்.
எவ்வளவு 1000 பணம் கொடுத்தாலும் பிளட் கிடைக்காத சூழ்நிலை அந்த பிளட்டுக்கு தகுதியானவர்கள் வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னா அது எது காரணம்? மனம். இப்போ பணம் தான் முக்கியம்னு சொன்னா எனக்கு அந்த பிளட் கிடைச்சிருக்காது, எங்க மனைவி இருக்க மாட்டாங்க, பிள்ளையும் இருந்திருக்காது. அப்ப ஒரு வாழ்க்கை சீரமைப்பா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு காரணம் மனம் தேவை. இப்ப தாய் தகப்பன் இன்னைக்கு முதியோர்கள் எதுக்காக வந்திருக்கு? தாய் தகப்பனை கவனிக்காம. ஏன் கவனிக்கல? பொருளாதாரம் இருந்து கவனிக்கலையா? மனம் இல்லாம கவனிக்கலையா? மனம் இல்லாம. ரிசல்ட் வந்து போச்சே, ரிசல்ட் வந்தாச்சு. பணம் இருக்கிறவனு கூட நிறைய நான் காசு தரேன் எங்க அத்தாமா வச்சு பாத்துக்கன்னு சொன்னா அந்த தாய் மனசுல சந்தோஷம் இருக்குமா வருத்தம் இருக்குமா? வருத்தம் தான் இருக்கும். அப்ப வந்து இவங்க நினைக்கிறாங்க மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு இல்லஜி. பரிவோட ஒரு வார்த்தை, உன்னுடைய பணிவியனும் சிறகை தாழ்த்துவீராக அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அற்புதமான வசனம் அது. அந்த பணிவியனும் சிறகை தாழ்த்தணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? அதை உணர்ந்து நடக்கின்ற மனம் இருக்கணும். பணம் இருந்தா முதியோர்கள் சேர்த்துருவோம், செலவுக்கு காசு கொடுத்துருவோம். ஜி அத்தா மௌத்தாயிட்டாங்க, லண்டன்ல இருந்து பணம் அனுப்புறான் மகன். வீட்டில் அவங்க அம்மா வாங்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. கிட்ட இருந்து பார்க்காதோட காசு எனக்கு எதுக்குடா? என்னை வச்சு பார்க்கல, என் பொண்ணு பார்க்கறா, நீ இருந்து பார்க்காம பொண்டாட்டி கூட்டு அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு உன் காசு எனக்கு எதுக்கு? மாமியாக்காரங்க சொல்றாங்க, அதாவது அந்த பையனோட அம்மா. அப்போ பணம் அங்கே ஜெயிச்சிச்சா இல்லை பார்த்த மனம் ஜெயிச்சிச்சா? அப்போ எல்லாம் போதுமென்ற மனம் பேசலச்சு. மனம்னு ஒன்று இருந்தாதான் அங்கே பணமே ஜெயிக்கும். மனம் இல்லைன்னா பணம் ஜெயிக்காதுச்சு. நல்ல அற்புதமான இதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பணம் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் மனசு இருந்தால் தான் வந்து சில விஷயங்கள் நடக்கும். இப்போது கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, ஒரு விபத்து நோய் ஏற்பட்டால் பணத்தை வச்சுக்கிட்டு பிளட்டு வாங்கிட முடியுமா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்கிறான். அவன் அந்த நேரத்தில் ஃபோன் அடித்து 2 யூனிட் வேணும், 10 யூனிட் வேணும், 15 யூனிட் நிறைய மருத்துவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ மருத்துவத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு யூனிட் ரத்தம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அதை கொடுக்கறதுக்கு யார் ஒரு மனசு வரணும்ல? பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னால் ரத்தத்தை போய் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட முடியுமா? அது அவங்க சொன்ன அந்த விஷயம் ரொம்ப உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதுக்கு மனசு 40 பேர் வந்து நிற்கிறாங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் 40 பேர் 50 பேர் நம்ம முஸ்லீம் என்று நினைக்கிறது இல்லை, அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதனை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. அந்த அடிப்படையில் அந்த மனசு ஏற்றுக்கிட்டா தான் ரத்தம் தானம் கொடுக்க முடியும். மனசு ஏற்றுக்கிட்டா தான் அந்த குப்பையை அள்ள முடியும். மனம் இருந்தால் தான் அந்த நாத்தத்தை ஏற்றுக்கிட முடியும். காசு வச்சு உள்ள ஒயிட் காலர்லாம் வந்து இறங்குனாங்களா? அந்த குப்பையை வந்து அள்ளுனாங்களா? பெரிய கோடீஸ்வரர்லாம் வந்து அள்ளுனாங்களா? இப்போ மனசு எவ்வளோ பெரிய முக்கியமானது. ஒரு சமூக மாற்றத்திற்கு, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு, ஒரு மருத்துவமனைக்கு போன்ற விஷயங்களுக்கு மனம் வந்து ஒரு பெரிய பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத அழகா சொன்னாங்க. மகிழ்ச்சினா முதல்ல என்ன அப்படின்றத வந்து விளங்கிக்கணும். ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு காரணத்திலையும் பணம் வந்து முக்கியமாக கருதப்படாது. எத்தனை கோடி இருந்தாலும் சரி, அதனை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமோ பொருந்தி கொள்ளக்கூடிய மனமும் இல்லை அப்படின்னாக்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு மனைவி மக்களை நம்மளால் திருப்திப்படுத்தவே முடியாது. எவ்வளவு கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி, 3000 ரூபா கொடுத்து புடவை வாங்கி கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. 3 கோடி ரூபாய்க்கு ஒரு மாளிகை கட்டி கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. எல்லாரும் 3000 ஏழப்பட்டு. அதே சமயத்தில் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை வச்சு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம இங்கே இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அப்படிதான் இருக்கிறாங்களா அப்படின்றத அவங்கவுங்க மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க. யாரும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி நம்மளை கேள்வி கேட்குறாங்களா, அல்லது நம்மை பொருந்தி கொண்டு நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஏற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட குடும்பம் நடத்துகிறாங்களா? எத்தனை பேர் வீட்டில் குடும்ப பஞ்சாயத்து பார்த்துருக்குறோம்? நம்ம வீட்டில் இப்போ இங்கே உட்காந்துருக்குறோம் 50 பேர் இருக்கோம். எவ்வளவு பேர் குடும்பத்தில் ஏற்றுக்காம மனைவி மக்கள் நம்ம கூட சண்டை போடக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க? எல்லாருமே ஏற்றுக்கொண்டு பெண்கள் வந்து அப்படி ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. சும்மா இல்ல இல்ல இங்க இருக்கக்கூடிய இல்ல மறுப்பீங்களா? நீங்க இதை யாராவது மறுக்க போறீங்களா? எல்லாரும் ஏத்துக்கிட்டு நீங்க கொடுக்கறத ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. கேமராவை கொஞ்சம் எல்லாரும் முகத்தையும் க்ளோஸ் அப்ல காட்டுங்க. க்ளோஸ் அப்ல காட்டுங்க. நான் வேணா நவுண்டுக்கிறேன். க்ளோஸ் அப்ல காட்டுங்க. முஜிப் க்ளோஸ் அப்ல காட்டுங்க. எல்லாரும் குடும்பத்திலயும் என்ன செய்றாங்க?
நீங்க 50 ரூபா கொடுத்தாலும் சரி, 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, கொடுக்கறத ஏத்துக்கிட்டு எப்பா சந்தோஷமா இருப்போம் அப்படிதான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மாற்றுக்கிறது இல்ல, அது உண்மைதான். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான். யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அதில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். யார் பொருந்திக் கொள்ளவில்லையோ, திருப்தி கொள்ளவில்லையோ, அல்லாஹ் அதில் பரக்கத் செய்யவில்லை என்றான். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் குறைஞ்சபட்சம் 10, 15, 20 வருஷம் இந்த தௌஹீது களத்துல பயணப்பட்டு கொள்ளக்கூடிய மக்களா இருப்போம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ நம்முடைய மனைவிமார்களோ நம்மளை பொருந்திக்கல, நம்முடைய சம்பாத்தியத்தை பொருந்திக்கல அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் நாம் இந்த தௌஹீது பிரச்சாரத்தில் நீடித்திருக்க முடியுமா? நல்ல கேள்விதான் அது. நீடித்திருக்க முடியுமா? பொருந்திக்கிட்டாங்க, வாய்ப்பு இல்ல. நம்முடைய சம்பாத்தியத்தை ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள்ல நம்ம மேல அதிருப்தி இருக்கலாம், ஆனால் அந்த அதிருப்தியை கூட அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால்தான் நம்ம கூட மகிழ்ச்சியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா இப்ராஹிம் பாய்க்கும் வேலை வந்திருக்கும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய யாசிர் பாய்க்கும் வேலை வந்திருக்கும். ஒரு விஷயம் வந்ததுல இருந்து நம்ம பார்த்தா எல்லாம் ஆண்களுக்கு பெண்களை வந்து என்னடா இல்லை எதுக்கு ஆசைனாலே பெண்கள், எங்களுக்கெல்லாம் ஆசையே கிடையாதுயா. இதை சொல்றதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணுக்காக குரல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா இந்த சபையில் அப்படின்னா நிஜாம் அவர்கள் அழகா சொன்னாங்க. அருமையான விஷயம் தான், உண்மைதான் அது. பெண்கள் ஒரு சாரார் இப்படி இருந்தாலும் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய கணவனுடைய கஷ்டம், இன்பம், துன்பம் அனைத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய தியாகிகளாக இருக்கிறாங்கிறது உண்மையிலும் உண்மை. புடவை வாங்கி கொடுக்குற இடத்துல 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்து பூ வாங்கி கொடுத்து பாருங்க, ஏத்துப்பாங்க கண்டிப்பா. 3000 ரூபாய் புடவை மட்டும் அவங்களை சந்தோஷப்படுத்தும் நினைக்காதீங்க, பூவும் சந்தோஷப்படுத்தும். ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா 10 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்கக்கூடிய மல்லிப்பூ கூட அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கோம், குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதே மாதிரி உறவுகளுக்கும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, கண்டிப்பா மகிழ்ச்சின்றது நம்ம குடும்பம் வரைக்கும் இருக்கக்கூடாது, உறவுகளுக்கும் செய்யணும். என்னைக்கு நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் எனக்கு போதுமானதாக இல்லையோ கை வழங்கி 10 காசு நம்ம உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வரவே வராது. அவன் என் வீட்டில் வந்தா தின்னு தீத்துருவான் அப்படின்ற எண்ணம் வரும். ஏன்? எனக்கு அதிருப்தி, என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் இன்னும் முழு திருப்தி அடையல, எனக்கு இன்னும் வேணும் 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 வேணும்னு கேட்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடங்க மாட்டுது. அப்படி இருக்கக்கூடிய மனதுள்ள ஒருவன் எப்படி தன்னுடைய உறவினர்களையோ மாமியாரையோ மாமனாரையோ தகப்பனாரையோ வச்சு அவர்களை பேணி பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவான்? யோசனை பண்ணி பாருங்க. உறவினர்களை பேணுவதற்கும் என்ன பண்ணது, அந்த மனசு வேணும். மனசை எது ஏற்படுத்துதுன்னா பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த திருப்தி தான் அந்த மனசை கூட ஏற்படுத்துது. அதே மாதிரி இப்ப டாபிக் வந்துரும். கொரோனா சொன்னாங்க, என்ன இது இப்ப இவ்வளவு நேரம் பேசுறது என்னது? கொரோனா சொன்னாங்கல்ல, கொரோனாவில் எல்லாரும் கஷ்டப்பட்டதான் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாருக்கும் பொருளாதார இழப்பு இருந்தது, தொழில் துறைகள் முடங்குச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம யார்கிட்டையும் போய் கை நீட்டவே இல்லை பாருங்க. யாராவது யார்கிட்டையாவது போய் கை நீட்டணுமா? நம்மளை பார்த்து நம்முடைய நிலைமை அறிந்து உதவி செய்ய வரக்கூடிய மக்களிடத்தில் கூட அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லப்பா இருக்கட்டும்ன்ற அந்த வார்த்தை தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தௌஹீத்வாதிகளுடைய வாயிலையும் வந்திருக்குமே ஒழிய யாரும் போய் கையை நீட்டி காசு கொடுக்கணும் அப்படின்ற அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தல. அற்புதமான பாயிண்டோட அழகா சொன்னாப்ல, ஒரு மனித விஷயத்துல ரொம்ப தேவையானது மன திருப்தி தான். இந்த அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, ஏ அப்பா அற்புதமான அருமையான ஒரு வார்த்தை என்பது அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய உள்ளத்தையே அப்படி தூய்மையாக்கிறோம், அப்படியே தூய்மைப்படுத்திடும். ஒரு விஷயத்துல காசோ பணமோ இருக்குதோ இல்லையோ, கஷ்டமோ நஷ்டமோ எந்த துறையா இருந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வைங்களேன், அப்படியே முடிஞ்சு போயிடும். அது அழகா சொன்னாப்ல. அடுத்து பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் கேட்டீங்களா? அதுதானே முதல்ல கேட்டேன், அதைத்தான் நான் சொல்லவே இல்லையில. சரி, பிள்ளைகள் மகிழ்ச்சி பெற்றோரும் 2 பேருக்கு உண்டான அந்த மகிழ்ச்சி வந்து பொருளாதாரத்தில் கிடைக்குதான்னு கேட்டால் கிடைக்கவே இல்லை. பிள்ளைகளை மகிழ்ச்சியா வச்சுக்கிறோன்னு தான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்படுறாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷத்துல போறாங்க. உண்மையான மகிழ்ச்சி எதுன்னு கேட்டா, பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது பக்கத்துல இருந்து அவளோட ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிறது ஒரு கணவனுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனா அந்த விஷயத்தை வந்து எந்த கணவனும், வெளிநாட்டு கணவன்கள் யாரும் அந்த இதை அனுபவிக்கிறதே கிடையாது. மனைவி படக்கூடிய அந்த அவசை, வயிற்றுல குழந்தைகள் துடிக்கக்கூடிய அந்த சத்தம், இதெல்லாம் கேட்கறது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அந்த குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம்
அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து பார்த்து பூரிப்படையக்கூடிய அந்த மகிழ்ச்சியை வெளிநாட்டு கணவன்மார்கள் தந்தைமார்கள் இழக்கிறார்கள். பொருளாதாரத்தினால இழக்கிறார்கள். அவர்கள் ஆசையா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட கடைசியில இவ்வளவு பெரிய பெரிய கார் வாங்கிட்டு வருவாங்க. என் பிள்ளை கேட்டிருக்கான் அப்படின்னு கார் வாங்கிட்டு வருவாங்க, லேப்டாப் வாங்கிட்டு வருவாங்க, மொபைல் வாங்கிட்டு வருவாங்க. 15 வருஷம் பொறுத்து வந்து தான் பெத்த பிள்ளைக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்கும் பொழுது தாயாரை தான் தந்தையை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அது உங்க அப்பா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம், ரொம்ப வேதனையிலும் வேதனையான ஒரு விஷயம். அதை கடைசியா கோடிட்டு காட்டினாங்க. என்ன உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய பொருளை வாங்கி கொடுத்தாலும் தகப்பனை அறிமுகப்படுத்துறது, ஏதாவது உங்க வாப்பா அப்படின்னு சொல்லி 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை இடத்துல சொல்லும் போது அந்த தகப்பனுக்கு உண்டான மனநிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் உள்ள ஒரு இதானே. கூழோ கஞ்சியோ ஊறுகாவோ வெங்காயமோ சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். மனம் வந்து ஒரு பெரிய நிலையை மாற்றுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே எங்க சொல்லி முடிச்சிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். சரி. அல்லதீன யுன்ஃபிகுன ஃபிஸ் சர்ராஹி வத்தர்ராஹி வல் காதிபீனல் கைல வல் ஆஃபீன அனின்னாஸ். இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்னன்னா, அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் செலவு செய்வார்கள் நல்ல விஷயத்தில்ன்றான். செழிப்பிலும் வறுமையிலும். நீங்கள் வந்து பொருளாதாரம் பெரிய அளவில் சம்பாரிச்சாதான் நல்ல வழியில் செலவு செய்யணும், சந்தோஷமா இருக்கணும், தர்மம் பண்ணணுன்றது கிடையாது. ஒருத்தர் ஒரு 15,000 சம்பாரிச்சாலும் அந்த 15,000த்துல அவர் செலவு செய்யணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூலா கிட்ட சொல்லலையா, அவங்க வீட்டில் இருந்ததே ஒரு பேரிச்சை பல துண்டுகளும் சில விஷயங்களும் தான். அந்த பேரிச்சம்பழ துண்டை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு தர்மம் பண்ணது. அப்ப இன்னைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, அதை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தான். வீட்டில் இருக்கிற ஒரு 1000 ரூபான்னு வைங்களேன், அந்த 1000 ரூபாவை யாருக்காவது ஒரு 100 ரூபாய் தர்மம் பண்ணீங்கன்னா, இன்றைக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்லி போறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அது ஒரு காரணமா சொல்லிக்கிறாங்க. நோய், மனநோய். இது பணத்தை பணத்தை அடிப்படையை தாண்டி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை தான் நான் சொல்ல வரேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பொருளாதாரம் முக்கியம்னாங்க, வேணும்னாங்கன்னா வீடு கட்ட சொல்லி ரசூலா சொன்னாங்களா எங்கேயாவது? நீங்க வீடை கட்டுங்க, ஒரு ஹதீஸை புடிச்சுக்கிறாங்க. வீடை கட்டினா நீங்க வந்து மத்தவங்களுக்கு விருந்து வைங்கன்னு சொன்னாங்க. அதோ ஆமா, வீடு கட்டணும்னு சொல்லி சொன்னாங்களா? ஆமா, விருந்து வைக்க சொல்லிருக்காங்கல்ல. இல்ல இல்ல இல்ல, என்ன விஷயம்னா, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உங்க சந்ததிகளை கையேந்தும் நிலையில விட்டு செல்லாதீங்கன்னாங்க. கையேந்தும் நிலையில் விட்டு செல்லாதீங்கன்னா என்ன, வெறும் என்ன பொருளாதாரத்தை மட்டும் நிறைய குவிச்சு வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ அவனும் அப்படிதான் இருக்கிறான். இப்ப நடக்கிற விஷயம் எப்படி பாருங்க, எல்லாம் சம்பாரிச்சவங்களாம் செலவு பண்றாங்களா? ஒரு பொருள் காட்சிக்கு போனா கூட என்ன பண்ண மாட்டாரு, அதை வாங்காத இதை வாங்காதன்னு. இப்ப இருக்கிற எக்ஸிபிஷன்ல கூப்பிட்டு போறாங்க, நல்ல வசதியான இருக்கிறவங்க தான் வச்சுக்கோங்களேன், போனா அதை வாங்காத இதை வாங்காதன்னு. இதுதான் இந்த நிலைமை. அப்படிதான் இருக்குது. செலவெல்லாம் செய்யறது கிடையாது. அது மனநோய். சம்பாதிக்கணும், இவருக்கு காரணம் வேணும், அதற்காக வேண்டி மனைவியை காரணம் காட்டிக்கிறது, என் பெத்தவங்களுக்காக அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை மட்டும், அதாவது வாழ்க்கையில பார்த்த விஷயம். வயதாகி கண் பார்வை தெரியாத சுகர் பேஷண்ட், சுகர் ரொம்ப அதிகமானதுனால கண் பார்வை தெரியாத ஒரு வயசானவர், 2 பசங்க இருக்காங்க, விட்டுட்டாங்க. விட்டுட்டு கடைசியில அவர் வந்து ஏதோ சில சகோதரர்களுடைய உதவியால எனக்கு அறிமுகமானார். அறிமுகமானதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் பேசுறோம். பசங்களை நல்லா தான் வளர்த்துருக்கிறாரு, அதாவது பொருளாதார ரீதியில படிப்பையோ வேலையோ கொடுத்துருக்கிறாரு. ஆனா அவன் என்ன பண்றான், தகப்பனாரை விட்டுட்டாங்க. 1 இல்லை 2 பசங்களை விட்டுட்டாங்க. பொம்பளை பசங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ண முடியும், செலவு செய்ய முடியாதுல்ல. இவருடைய சூழல் எப்படி, கடைசி வரைக்கும் இவரை பார்த்துக்காத அவரை வந்து எங்க போய் சேர்த்தோம், முதியோர் இல்லத்துல தான் சேர்த்தோம். இதான் நிலைமை. இன்றைக்கு பணம் தான் முக்கியம், பணம் தான் தேவைன்னு சொல்லி போறவங்க எத்தனை பேர் வந்து கரெக்டாக பெற்றோர்களை பார்த்துக்கிறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. மனைவிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, தான் பிள்ளைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களா, பெற்றோர்கிட்ட ஆசையாக ஒரு 2 வார்த்தை பேசுறாங்களா, அதை தாங்க எதிர்பார்க்குறாங்க. நான் எல்லாமே கொடுக்குறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், வெளிநாட்டுக்கு போறேன்னா எந்த பெற்றவங்க ஒத்துக்கிறாங்க? உண்மையிலேயே பாசம் இருக்கக்கூடியவங்க யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை தாண்டி என் சகோதரர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றது ஒன்றும் இல்லை. சரி, அவங்க நல்ல பாயிண்டா சொன்னாங்க. பொருளாதாரம் வந்து ரொம்ப தேவைங்கிறத சொல்றாங்க. ஆனா பொருளாதாரம் இருந்தால் அனைத்தையும் அவங்க அதன்பாலே ரொம்ப அதிகமா போயிருந்தீங்க. அது ஓவர் தான். ஏன் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். அது கூட சொன்னாங்க, அல்ஹாக்கும் முத்தகாசூர் கத்தா சுருத்துமுல் மக்காபீர்.
மண்ணறைகளை சந்திக்கிற வரைக்கும் காசு மேலே உள்ள மோகம் வந்து உங்களை திசை மாதிரி கொண்டு போய் சேர்த்துடுச்சு அப்படிங்கிறான். அப்போ காசை சம்பாதிக்கிறனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னால் பொருளாதாரத்தை மேலே கவனிச்சு பெற்றோர்களை கூட கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்களே. என் பெற்றோர்களுக்கு கொண்டு மனமிட்டு பேசி நல்ல அந்த மாதிரி இணக்கமான ஒரு நிலையில் இருக்கலாம் தானே அப்படின்னு அழகான முறையில் அதை சொல்கிறாங்க. அப்போ மனம் என்பது ரொம்ப தேவை, பொருளாதாரம் என்பதும் தேவைதான், அது இல்லை. ஆனால் மனசு இருந்தால் தானே வந்து மகிழ்ச்சி கிடைக்கும், குடும்ப மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். கண்டிப்பா. வெறுமனே வந்து டிக்கெட் வாங்குறதுக்கும் சைக்கிள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பொருளாதாரம் தேவைப்படுதா? அப்ப அது போன்று இல்லை. அதே போல இன்னொரு சகோதரர் சொன்னாங்க, இந்த ரத்த தானம் சம்பந்தமா உண்மையிலேயே அது நெகிழ்வூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா போனவன என்ன கேட்பாங்க தெரியுமா, நீங்க சாப்பிட்டீங்களா? அவர் உடல் ஆரோக்கியமா இருந்தா தானே ரத்தம் கொடுக்க முடியும். 40 யூனிட்டா இருந்தாலும் ஆமா, பொருளாதாரம் இல்லாமல் அவரு சாப்பிடாம போனா ரத்தம் எடுக்க மாட்டாங்களே. இது சான்ஸே இல்ல. அவரு அவர் ஆரோக்கியமாக தன்னுடைய உடலை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முத்தசா கிளை கத்தர் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெரம்பலூர் கிளை பெரம்பலூர் மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் செனையா கிளை கத்தர் மண்டலம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உங்கள் முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புறம் எனும் கேடு. இன்றைக்கு இந்த புறம் பேசுதல் என்பதை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அனைத்து மக்களிடத்திலுமே அது ஒரு அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேல நம்ம சொல்லணும்னு சொன்னா கொரோனா என்கிற ஒரு பெரும் தொற்றை விட இந்த புறம் பேசுதல் எனக்கூடிய ஒரு விஷயம் அது ஒரு பெரும் தொற்றாக இன்றைக்கு மனித சமுதாயத்தில் பரவி இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் பல பேர் இதை ஒரு தவறாகவே, இது ஒரு பாவ செயலாகவே என்ன செய்யறது கிடையாது, எண்ணுறது கிடையாது. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில என்ன சொல்றான், வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் உமசா, குறை கூறி புறம் பேசி திருப்பவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே ஆணித்தனமாக கூறுகிறான். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனே திருக்குரானில் சொல்கிறான், புறம் பேசி குறை கூறி திரிபவர்களுக்கு கேடுதான் என்று சொல்கிறான். ஆனால் அதை நாம் ஒருபோதும் சிறிதளவும் நம்ம அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறோமா இல்லையா? ஏன்? அலட்சியம். நமக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு அலட்சியம்தான் இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது சொல்றாங்க, முஸ்லிம்களே புறம் பேசி திரியாதீர்கள், அந்த கேட்டிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள், புறம் என்பது நமக்கு கேடு தரும் என்று சொல்கிறார்கள். பொதுவாக ஒரு விஷயத்திலிருந்து ஒரு தீங்கிலிருந்து நம்ம விலகி கொள்ளணும் அப்படின்னா அந்த விஷயத்தினால் நமக்கு என்ன கேடு என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அந்த விஷயம்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேள்வி எழுப்புறாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த புறம் பேசுதல் என்றால் என்ன? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறாங்க, உன்னுடைய சகோதரனை குறித்து அவன் விரும்பாத ஒரு செய்தியை நீ பிறரிடம் சொல்ற பத்தியா, அதுதான் புறம் என்று சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் மறுபடியும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவனிடம் உள்ள அந்த தவறை நாங்கள் பிறரிடம் சொன்னாலுமா அது குறை, அது கூடவா புறம்? அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தப்பான விஷயத்தை, அவன் அந்த தப்பான விஷயத்தை செய்யறான், அதை நாங்க சொன்னாலும் அது புறமாகுமா என்று கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக அழகான முறையிலே விளக்கம் அளிக்கிறாங்க. ஒருவன் செய்யக்கூடிய தவறை குறித்து நீ இன்னொருவனிடம் சொன்ன அப்படின்னு சொன்னா அது புறம். ஒருவன் செய்யாத ஒரு விஷயத்தை அவன் மீது நீ இட்டு கட்டி சொன்ன அப்படின்னா அது அவதூறு என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலான மார்க்கத்தை தெரிந்த இந்த
மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சத்திய மார்க்கத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கிறோம். பெரும் பாவங்கள்னா என்ன? ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், விபச்சாரம், வட்டி, இது போன்ற பாவங்களில் இருந்து நம்ம தற்காத்துக் கொள்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த புறம் எனக்கூடிய கேடு தரக்கூடிய இந்த தீமையிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்கிறோமா? ஏன் நம்ம அந்த விஷயத்தை பண்றதில்லை? ஏன்னா நம்மளுடைய நிலைப்பாடானது எப்படி இருக்கு? அது ஒரு பொழுதுபோக்கு என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பாவமாகவே நாம் கருதவில்லை. இதனால் இந்த புறம் பேசுவதனால் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நமக்கு கொடுக்க போற அந்த தண்டனையை குறித்து அந்த அச்சப்பாடு நம்மகிட்ட இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இன்னும் இந்த புறம் பேசுதல் என்பதை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இதை 2 விதமா பிரிக்கலாம். முதல் விதம் என்ன அப்படின்னா, ஒருவன் ஒரு செயல், வெறுக்கத்தக்க செயலை செய்கிறான். அவன் செய்யக்கூடிய அந்த செயல்னால இன்னொரு மனிதனுக்கு ஒரு விளைவு ஏற்படுது என்று சொன்னால், அந்த குறித்து அவன் செய்யக்கூடிய அந்த வெறுக்கத்தக்க செயலை குறித்து இன்னொருவனிடம் போய் பேசணும்னா அது முதல் வகை புறம். இரண்டாவது வகை என்ன தெரியுமா? ஒருவனுடைய தோற்றத்தை குறித்தோ, ஒருவனுடைய தன்மை, ஒருவனுடைய பண்பை குறித்தோ இன்னொருத்தவன்கிட்ட போய் பேசுறதும் புறம்தான். ஆனால் இதை ஒரு புறம் என்ப அந்த ஒரு கணக்கிலே நம்மளாம் எடுத்துக்கவே மாட்டோம். உதாரணத்திற்கு சொல்ல போனால், ஒரு மனிதன் குள்ளமாக இருக்கிறான்னு வச்சுக்கிறோம். உடனே என்ன செய்யறது? அவனை கேலி செய்யறது பிறரிடம் சொல்லி. அவன் குட்டையேன், அவன் கட்டையேன். அவன் குட்டையா இருந்தா நமக்கு என்ன, கட்டையா இருந்தா நமக்கு என்ன, சிவப்பா இருந்தா என்ன, கருப்பா இருந்தா என்ன, அல்லாஹ்வினுடைய படைப்பு. ஆனால் அதை குறித்து நம்ம என்ன செய்யறோம்? பிறரிடம் குறை கூறுபவர்களாக இருக்கத்தானே செய்யறோம். இதுவும் புறத்தில் தான் அடங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலி அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு மனைவியுமான ஹப்ஸா ரலி அவர்களுக்கும் 2 பேருமே போட்டி போட்டு கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலி போய் சொல்றாங்க. ஹப்ஸா ரலியை குறித்து குறை கூறுகிறார்கள். ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை, அவர்கள் குள்ளமாக இருப்பதே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைதானே. யாரை பத்தி யார் சொல்றா? ஆயிஷா ரலி ஹப்ஸா ரலியை குறித்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. ஹப்ஸா ரலி குள்ளமா இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு குறைதானே என்று சொல்கிறார்கள். இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகிறார்கள். நீ சொன்ன இந்த விஷயத்தை ஹப்ஸா ரலி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா மன வருத்தத்திற்கு ஆளாயிருப்பாங்க. நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை கடலில் கொண்டு போய் கரைத்தாலும் அந்த கடல் நாசமாகிவிடும் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்துள்ளார்கள் அன்னை ஆயிஷா ரலி அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப பெரிய பாரதூரமான ஒரு விஷயம்லாம் இல்லை, ஒரு சின்ன விஷயம். ஆனால் அதையே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க? கண்டிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இன்றைக்கு பேசக்கூடிய புறம அதெல்லாம் எதுல கொண்டு போய் நம்ம சேர்க்கிறது? இன்றைக்கு பெண்களுடைய நிலையானது எப்படி இருக்கு? இந்த புறம் பேசுதல் என்று நம்ம எடுத்துக்கொண்டாலே 100% 10% ஆண்களாக இருந்தால் 90% இந்த புறம் பேசுதல்ல முதலிடத்தை பிடிக்கிறவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு 4 பெண்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா மார்க்க விஷயங்களையா பேசுறாங்க? நல்ல விஷயங்களை பேசுறாங்களா? கிடையவே கிடையாது. ஒரு 4 பெண்கள் சேர்ந்தார்கள் சொன்னா 5வதாக ஒரு பெண்களை அதில் இழுத்து பேசவில்லை என்றால் அங்கே இருக்கவர்களுக்கு தூக்கம் கூட வராது. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இது நல்ல விஷயமா? அடுத்தவர்களை பற்றி ஒரு குறையை நம்ம சொல்லும் போது நம்மிடத்தில் உள்ள குறையை அடுத்தவர்கள் சொல்ல மாட்டார்களா? அந்த எண்ணம் நமக்கு வேணாமா? அப்போ இப்படிப்பட்ட நிலையாகத்தான் இன்றைக்குடைய பெண்களுடைய நிலையாக இருக்கிறது. அவங்களுக்கு தொழுகைக்கு நேரம் இருக்காது, ஒரு பயான்களை கேட்பதற்கு நேரம் இருக்காது, திக்ரு செய்வதற்கு நேரம் இல்லை. இப்படியெல்லாம் சாக்கு சொல்கின்ற பெண்கள் ஒருவரை பற்றி புறம் கூற வேண்டும் என்று, புறம் பேச வேண்டும் என்று நினைத்து விட்டார்களே, ஆனால் அதற்கென்று தனியாக நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா?
இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஒரு மனிதன் தேவை ஏற்படும் போது ஒரு மனிதரை பற்றி விசாரிக்கிறார் என்று சொன்னால் அது புறத்தில் அடங்காது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வராங்க. வந்து யா ரசூலுல்லாஹ், இன்னை 2 பேர் என்ன செய்யறாங்க, பெண் கேட்டு வராங்க, அவங்கள யாரை நான் தேர்வு செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹ் கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடுகளுக்கு லைட்டிங், சவுண்ட் உட்பட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் செந்தில் சவுண்ட் சர்வீஸ், பூந்தமல்லி, சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க துவா செய்கிறோம். என்றும் உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ், புளியங்குடி நகரின் நம்பிக்கை. உங்கள் தாஜ் ஜுவல்லர்ஸ் ஏசி, BIS 916 கேடிஎம் ஹால்மார்க் ஷோரூம், காந்தி பஜார், புளியங்குடி மற்றும் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் சிறுவர் ஆதரவு இல்லங்கள். பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் கவனிக்க முடியாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சிறுவர்களை கண்டறிந்து அவர்களுக்கென்று நாம் 2 இல்லங்களை நம்ம நடத்துகிறோம். தஞ்சை சுவாமி மலையில் ஒரு இல்லத்தையும் இளையாங்குடி என்கிற பகுதியில் ஒரு இல்லத்தையும் நாம் நடத்துகிறோம். நல்ல விசாலமான கட்டிடங்களோட அவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகள் கூடிய இல்லங்கள். ஆதரவற்ற அந்த சிறுவர்கள் உலக கல்வியை பெறுவதற்குரிய ஸ்கூல் ஏற்பாடு, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு தேவையான ஆடை, யூனிஃபார்மு, வாகன வசதி, செருப்பு, புக்கு, நோட்டு, பேனா என்று எல்லா விதமான பொருட்களையும் நாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். ஒரு பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனம் செலுத்தணுமோ அத்தனை விஷயங்களையும் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் கவனம் செலுத்துகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்ச நேரம் விளையாடுவதற்கு அவங்க ஆர்வம் காட்டுவாங்க என்கிற அடிப்படையில் விளையாட்டு பொருட்களை நாம் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அருகாமையிலே சில விளையாட்டு அரங்கங்களை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அதுபோக அவ்வப்போது கல்வி ரீதியிலான சுற்றுலாக்களுக்கு அழைத்து செல்கிறோம். பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸ் வேணும்ல, அதை கவனத்தில் கொண்டு அவ்வப்போது பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு நாம் அவங்கள அழைச்சிட்டு போகிறோம். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் வந்து விட்டால் அவங்கள நாமே துணிக்கடைக்கு நேரடியாக அழைத்து சென்று அவங்க விரும்பிய ஆடைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியும் நாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது போன்று அந்த சிறுவர்கள் சார்ந்த விஷயத்தில் எதுலாம் கவனம் செலுத்தணுமோ அனைத்திலும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். மார்க் ரீதியாக அவங்க தான் வருங்கால தலைமுறை, ஒழுக்க ரீதியாக சரியான அடிப்படையில் அவங்க வளரணும், உருவாகணும் என்கிற அடிப்படையில் மார்க்கத்தை அவர்களுக்கு போதிக்கக்கூடிய விதமான ஏற்பாட்டையும் நாம் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நான் தொழுகிறேன், ஓதுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, என்னிடத்தில் பெற்றதை பிறரிடத்தில் கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குன்னு எனக்கு இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் சல்சபில் சிறுவர் ஆதரவு தான் சொல்லி கொடுத்துருக்கு. உலக கல்வியையும் நாம் சொல்லி கொடுக்குறோம். மார்க் ரீதியாக அவங்க சிறப்பான ஒரு நிலையை அடையணும் என்று குர்ஆன் கல்வியை கற்றுக் கொடுக்குறோம். நன்னறி போதனைகளை சொல்லி கொடுக்குறோம். துவாக்கள் மனனம் என்று துவா மனனத்தை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். மார்க் ரீதியாகவும் அவங்க நல்ல பிள்ளைகளாக உருவாகணும், சாலிஹான பிள்ளைகளாக உருவாகணும், சமூகத்துக்கு பாடுபடுகிற நல்ல பிள்ளைகளாக உருவாக்கணும் என்கிற அடிப்படையில் மார்க் அறிவுரைகளையும் அவங்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت. இப்படிப்பட்ட இந்த சேவைகளை எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்வதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, நானும் அனாதையை பராமரிப்பவரும் ஆதரவற்ற சிறுவரை பராமரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி தம்முடைய ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இணைத்து காட்டினார்கள். சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணி தான் பெற்றோர்கள் இல்லாத அல்லது பெற்றோர்களால் பராமரிக்க இயலாத ஆதரவற்ற சிறுவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது, அவர்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, அவங்களுக்கு நம்மால் என்ற உதவிகளையும் பங்களிப்பையும் வழங்குவது. அந்த பணியைத்தான் இந்த இல்லங்கள் மூலமாக தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகள் தான் அடிப்படை. இந்த வகைக்காக தாராளமான முறையில் உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 9952035333 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7550277119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். அபு ஜஹம் அவரோ கோபக்காரராக இருக்கிறாரு. மனைவிமார்களை அவர் அடித்து விடுவார். முஆவியார் அலி அவர்களோ அவர் ஏழையாக இருக்கிறார். அதனால் இவர்கள் 2 பேரையும் தவிர்த்து இன்னொரு சஹாபியை என்ன செய்யறாங்க, நீங்க இவர்களை திருமணம் முடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சஹாபிக்கு ரசூல்லா பரிந்துரை செய்யறாங்க. அப்போ இங்க ரசூல்லா அந்த 2 பேரை குறித்து அவர்களிடம் உள்ள குறையை அந்த பெண்ணிடம் சொன்னது, இது புறத்தில் சேருமா? கண்டிப்பான முறையில் இது புறத்தில் சேராது. உதாரணத்திற்கு சொல்லணும் என்று சொன்னால், ஒரு மனிதர் இருக்கிறாரு, உங்களுடைய நண்பராக அவர் இருக்கிறார். அவர் ஒரு கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கிறோம். அவருடைய கடைக்காக வேலை ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாரு. அப்போ உங்களுக்கு தெரிந்த இன்னொரு மனிதர் அந்த கடைக்கு வேலைக்கு போறாரு. அப்போ உங்க நண்பர் உங்களை கேட்கிறார், இவர் உங்களுக்கு தெரியும் தானே, இவர் எப்படிப்பட்டவர், இவர் நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்கிறாரு. உங்களுடைய நண்பர் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். அப்போ உங்களுக்கு அந்த மனிதரை பத்தி தெரியும், அவர் நிறைய இடத்துல திருடி இருக்காரு, அவருடைய ஒழுக்கம் என்பது சரியாக இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சமயத்துல அடுத்தவங்களை பத்தி நம்ம குறை கூட கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா அது நம்ம நண்பருக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகத்துல வந்து சேர்ந்துருமா இல்லையா? சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்போ இந்த இடத்துல இல்ல, அவருடைய ஒழுக்கம் என்பது சரியில்லை, இந்த மாதிரியான வேலைகளை அவர் செஞ்சிருக்காரு என்று நாம சொல்வது இது புறத்தில் சேராது என்பதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த இம்மை வாழ்விற்கும் மறுமை வாழ்விற்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபரினுடைய வாழ்க்கை. அதில் ஒரு ஆத்மா நற்பேருடையதாக இருந்தால் புது மாப்பிள்ளை போல உறங்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் அதுவே ஒரு தீய பேருடைய ஆத்மாவாக இருந்தால் அதற்கு அந்த கபரில் வேதனை அளிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 2 கபர்களை கடந்து செல்றாங்க. அப்ப செல்லும் போது 2 கபராளிகளுக்கும் வேதனை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பெரிய பாவம் செய்ததற்காக வேதனை அளிக்கப்படல, வேதனை கொடுக்கப்படல. வெறும் சிறிய பாவம் தான் அவங்க செய்தாங்க. அது என்ன பாவம்? ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய மறைவிடத்தை மறைத்துக் கொள்ளாமல் போனவர். இரண்டாமவர் யாரு? இந்த உலக வாழ்க்கையிலே புறம் பேசிக்கொண்டு அடுத்தவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டு திரிந்தவர், கோல் மூட்டி கொண்டு திரிந்தவருக்கு வேதனை அளிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில 1378வது ஹதீஸாக பதிவாயிருக்கு. அப்போ இந்த புறம் என்னக்கூடிய விஷயத்துல இருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம கவனத்துல வைக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு நபித்துவம் கிடைத்ததில் இருந்து அந்த 23 ஆண்டு கால பிரச்சார பணியையும் 23 ஆண்டு கால தூதுத்துவ பணியையும் ஒட்டுமொத்தமாக சாறு பிழிந்து ரத்தின சுருக்கமாக மிக அழகான முறையிலே சஹாபாக்களுக்கு ஒரு பேருரையாட்டுகிறார்கள், அறிவுறுத்துகிறார்கள். இறுதி ஹஜ் பேருரை. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி கூறியது எந்த விஷயம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய இந்த நாள் இன்று உங்களுக்கு எவ்வளவு புனிதமோ, உங்களுடைய இந்த நகரம் உங்களுக்கு இன்று எவ்வளவு புனிதமோ, உங்களுடைய இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு புனிதமோ, அதே போல உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய உயிர்களும்
உங்களுடைய கண்ணியமும் மானமும் மரியாதையும் புனிதமாக்கப்பட்டுள்ளது, அதை விட புனிதமாக்கப்பட்டுள்ளது என்று பல முறை சொன்னதாக சஹாபாக்கள் பல இடங்களிலே அறிவிப்பு செய்கிறார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் எனக்கூடிய ஒரு விண்ணுலக பயணத்தை மேற்கொள்றாங்க. முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இதை நம்ம நம்பிக்கை கொள்ளணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காட்சிகள் என்ன செய்யப்படுது, எடுத்து காட்டப்படுது. அதில் ஒரு காட்சியாக சில மனிதர்கள் தங்களுடைய நெகங்களை வைத்து முகத்தில் கிழித்து கொண்டவர்களாகவும் மார்புகளை கிழித்து கொண்டவர்களாகவும் வரக்கூடியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க. இதை பார்த்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா ஹாதா யா ஜிப்ரீல், இது என்ன, இவர்கள் யார்? அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதிலானது எப்படி இருக்கு? உலகத்திலே மக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு அவர்களுடைய மானத்தோடும் கண்ணியத்தோடும் விளையாடியவர்களுடைய நிலைதான் இந்த நிலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறுறாங்க. இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வைக்கணும். மக்களுடைய மாமிசத்தை உண்டவர்களுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன செய்தி. இந்த உலகத்திலே மக்கள் புறம் என்பதை சர்வ சாதாரணமான முறையில பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. நாளை அந்த மறுமையில இருக்கக்கூடிய அந்த தண்டனையை குறித்து பேசும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட பதிலாக என்ன இருக்கு? இது எதை சொல்றாங்க? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே துருவி துருவி ஆராயாதீர்கள், உங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேசாதீர்கள். உங்களில் எவரேனும் இறந்து போன தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்பதற்கு நீங்க விரும்புவீங்களா? அல்லாஹ் நம்மளை குறித்து நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. இறந்து போன உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீ சாப்பிடுவியா? அதை எவ்வாறு நீ வெறுக்கிறியோ அதே மாதிரி புறம் பேசுவதை நீ வெறுத்து விடு என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கிறது புறம் பேசுதல் என்பதை. ஆனால் இன்றைக்கு மக்கள் சர்வ சாதாரணமான முறையிலே எல்லா இடங்களிலும், வீடுகளில் மட்டுமா பேசப்படுகிறது புறம் பேசுதல் என்ற ஒரு விஷயம்? நாம வேலை பார்க்குற இடத்துலயா இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா பள்ளிவாசல்ல உட்காந்துக்கிட்டு அல்லாஹ்வினுடைய இறை இல்லம் அங்க உட்காந்து புறம் பேசுறவங்களா இருக்கத்தானே செய்யறாங்க. அங்க பயான் நடந்து கொண்டு இருக்கும். அந்த பச்சை சட்டக்காரனை பார்த்து வச்சுக்கோ, நான் பயான் முடிஞ்சோடனே அவனை பத்தி சொல்றேன். எப்படியாப்பட்ட ஒரு நிலை! அங்க அல்லாஹ்வுடைய போதனைகள், அல்லாஹ்வுடைய வேதங்களை பத்தி சொல்லி கொண்டு இருப்பாங்க பயான்ல. ஆனா அதை கவனிக்காம அடுத்தவனை பத்தி குறை சொல்வதை என்ன செய்யறோம்? நம்ம அங்க முக்கியத்துவம் அளிக்கிறோமா இல்லையா? இப்படி எல்லா இடங்களிலும் புறம் பேசுதல் என்பது பல்கி பெருகி திளைத்து போய் கொண்டு இருக்கிறார்கள் அதில் மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு சமயத்துல மனசால நம்பிக்கை கொள்ளாதவங்க, அல்லாஹ்வை நம்பாதவங்க, வெறும் பேரளவில் முஸ்லிம்கள், நயவஞ்சகர்கள், அவர்களோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த புறம் பேசுபவர்களை. நயவஞ்சர்களுடைய நிலை என்ன? நரகத்தில் அடித்தட்டில் தானே இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? புறம் பேசாதீர்கள், அடுத்தவர்களுடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாம எவ்வளவு ஒரு அலட்சியமாக இருக்கிறோம் இந்த விஷயத்தெல்லாம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை குறித்து நம்ம நினைச்சு பார்க்கிறோமா? அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய திருமறையிலே ஒரு அத்தியாயத்தையே புறம் பேசுபவர்களுக்காக இறக்கி உள்ளான். 104வது அத்தியாயம் ஹுமஸா, புறம் பேசி திரிபவர்கள். அல்லாஹ் அதுல சொல்றான், கல்லாலையும் பதன்ன ஃபில் ஹுதமா, அவர்களுக்காக அவர்கள் ஹுத்தமா என்னும் நெருப்பிலே, நரக நெருப்பிலே தூக்கி எறியப்படுவார்கள். ஒமா அதுராகமல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஹுத்தமா என்றால் என்ன? நாருல்லாஹி மூகதா, அது மூடப்பட்ட நரக நெருப்பாகும் சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கிறானா இல்லையா? அஞ்ச வேண்டாமா? நம்ம
ஒரு அற்ப சுகத்திற்காக, அற்ப பொழுதுபோக்குக்காக நம்ம இத்துணை பெரிய விஷயங்களை நம்ம செய்கிறோமா இல்லையா? இந்த புறம் என்பது பேச 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 நாளடைவில் அடுத்தவர்கள் மேல் அவதூறு சொல்வதற்கும் இது துணை புரியுறதா இல்லையா? அவதூறு சொல்பவர்களுடைய நிலை என்ன? நரகம்தான். அப்போ இதெல்லாம் நம்ம அஞ்சி நடக்க வேண்டாமா? ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு கேடு விளைவிக்கும் இந்த புறம் என்ற ஒன்றிலிருந்து நம்மை முழுவதுமாக தவிர்ந்து கொண்டு நம்மளுடைய நாவுகளை பேணி நடந்து கொண்டு நன்மைகளை சேர்த்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாளை அந்த உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.